பேசட்டுமா? இல்ல, இல்ல. இது புரிஞ்சுச்சான்னு எஸ் ஆர் நோவா சொல்லுங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க 3 பேசலாம். நிமிஷம் ஆயிடுச்சு ரசிகன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரோ நிமிஷ கணக்குல பேசுறீங்களா? இல்ல பாயிண்ட் வச்சு பேச போறீங்களா? இல்லன்னா வந்து நான் டைமர் அந்த வச்சுட்டு பாயிண்ட் என்ன பேசவே விட டைமர் வச்சுட்டு மாட்றீங்களே. 1 என்ன நிமிஷம் பேச விடாம நீங்க மட்டும் பாட்டுக்கு பேசிட்டு 1 இருந்தீங்கன்னா நிமிஷம் ஆச்சு சொல்லவா? அந்த மாரி பேசணுமா? சரி என்ன பேச விடுறீங்களா? இல்ல, இல்ல. என்ன பேச நீங்க விடுறீங்களா? பதில் சொல்லணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா எனக்கு நான் தெரியும். நீங்க பதில் சொல்றேன். ஏங்க கேள்வி இல்ல. பதில் சொல்ல விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுடன் ரசிகன்? என்ன பதில் நான் பேச விடுங்க. போஸ்ட் பண்ண ஸ்பேஸ்ல அந்த டாபிக்க கேட்டா அந்த மாரி தான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் பேசணும் அப்டின்னா, நாங்களும் ரசிகன், பேசலாம். நீங்க எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ரசிகன். நாங்க குழந்தை கிடையாது. பேசுனத நீங்க இதுதான் ரிப்பீட் சொல்லணும்னு பண்றீங்க. என்ன சொன்னேன். பேசுறதுன்னு நீங்க தெரியாம. புரிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது அந்த ஒரு வார்த்தைய முன்னாடி சொல்லல. நான் பேசலாமா சொன்னேன். புரிஞ்சிருச்சுன்ற வார்த்தைய நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நான் பேசுங்கன்னு சொல்லியிருப்பேன். புரியுதா ப்ரோ இப்ப? அதுதான் ரசிகன். புரிஞ்சிருச்சுன்னு நீங்க இப்ப சொல்லுங்க. நான் இப்ப இப்ப இனிமே நான் வந்து நீங்க என்ன கேட்கிறேன்? நீங்க இப்ப புரிஞ்சு சொன்னா ரசிகன், தான் எனக்கு அது நீங்க புரிஞ்சிருச்சான்னு ரசிகன். தெரியும் எனக்கு. நீங்க அடுத்து வேற சொன்னீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எனக்கு எப்படி தெரியும்? சரி அப்ப நான் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். அமைதியா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 5 புரியல வாட்டி இத அர்த்தங்க. ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்களோ? ஆமா வெயிட் பண்ணுவேன். இல்ல இல்ல புரிஞ்சா ரசிகன். ப்ரோன்னு கேளுங்களேன். ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போது, புரிஞ்சாப்பான்னு கேட்போம். அந்த குழந்தை புரியல அப்படி புரிஞ்சா புரியாத ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா, இல்ல. திருப்பி புரிஞ்சாப்பான்னு கேட்போம். சரி ரசிகன்ற குழந்தைக்கு சரின்னு அவன் ரசிகன்ற சொல்லும்போது, குழந்தைக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப சரின்னு கொஞ்சம் அமைதியா சொன்னதுக்கு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பேசுறேன். புரியும் ப்ரோ. சரின்னு அவன் வந்து ரசிகன். புரிஞ்சுச்சுன்னு சொல்லணும். இல்லன்னா சரின்னு சொல்லணும். தலையாட்டணும். எதையாச்சும் பண்ணணும். இங்க தலையாட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. யோ ரசிகன். ரசிகன் நீங்க நீயே தனியா புரிஞ்சுச்சுன்னு நீங்க பேசிக்காதயா. சொன்னீங்கன்னா எனக்கு பேச புரியும். விடுயா, பேச விடுயா, பேச விடுயா, பேச விடுயா, ஹோஸ்ட் பேச திருப்பி விடு. முதல்ல இருப்பாங்க. பேச ஹோஸ்ட் விடாத பேசு. வரவே இல்ல மாட்டாருன்னு சொன்ன ரசிகன், ஹோஸ்ட் ரசிகன் நீ பேச விடணும், பேச விடணும். உங்க பேசவே இஷ்டப்படி பேசக்கூடாது. முதல்ல பேச மாட்டாருன்னு சொன்ன விடணும். ஹோஸ்ட் முதல்ல பேச விடணும் ரசிகன். முதல்ல பேச விடணும் ரசிகன். பேச இப்படிதான் நீங்களும் பேசுறீங்க ரசிகன். ரசிகன் இப்படி நீங்க பேசுறீங்க. பேச விடுங்க, விடுகிறார். பேச விடுங்க, பேச விடுங்க, பேச விடுங்க. என்ன ப்ரோ கீழ இருக்கவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்களா? ஹோஸ்ட் பேச மாட்டான்ட்டு பேச வர்றாரு. இது வந்து யாரு கான்ட்ராடிக்ட்? அவர் கான்ட்ராடிக்ட் பண்றாரா? இவர் கான்ட்ராடிக்ட் பண்றாரான்னு தெரியல எனக்கு. யோ ரசிகன் முதல்ல உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. உங்க இஷ்டப்படி ஏதோ நீ பேசுவ. என்ன உன்னால கேட்டா ஆன்சர் பண்ண முடியாது. கேள்வி அதுக்காக உனக்கு கேள்வி எதுனால வந்து கேட்கல. அதை பேசுவ. அதெல்லாம் கேட்கணும். நீ தனியா ஸ்பேஸ் போட்டு பேச இதுமே மாட்டேன்ட்டு பண்ணுவ. ஸ்பீக்கர் உங்க 2 பேரும் தான் எதுக்கு வரல முக்கியம். இப்ப? அதுக்கு மேலே உன்னால பேச தைரியம் இல்ல. பயம், அவ்வளவு பயம் ப்ரோ உங்களுக்கு. விஜய் பாயிண்ட் ப்ரோ பாயிண்ட் டிகர் ஆயிட்டியா? பேசுனா பேசு. இல்லன்னா ஓடி போயிடு. அவ்வளவுதான் சொல்ல நானு. இல்ல ப்ரோ விஜய் ப்ரோ டிகர் ஆயிட்டியா? நான் எங்கேயும் ஓட மாட்டேன். நீ சொல்லு ப்ரோ டிகர் ஆயிட்டியா? டேய் நான் எதுக்கு ட்ரிகர் ஆகணும்? இல்ல ட்ரிகர் ஆனது நீதான். ட்ரிகர் ஆயிதான் நான் அவரை பேச விடாம இருக்கேன். டிகர் ஆயிட்டீங்களா ஏன் பேச ப்ரோ? முடியிருக்க நீ? இல்ல எதுக்கு பேச முடியிருக்க நீ? டிகர் ஆயிட்டீங்க ப்ரோ? நான் என்ன சொல்றேன்? இல்ல ஆசை எனக்கு வரைக்கும் வருது. உனக்கு இருக்கிற வாசம். நீ டிகிரிமா இருந்தா நிஜமா சேப் டிகர் ஒன் டு ஆயிட்டா ஒன்னா ப்ரோ? பேசு. நீ உனக்கு டிகிரி இல்ல. ஒன் டு ஒன் அதான் சொல்றேன். திருப்பி ஓடி சொல்றேன் சரியா? போயிடுங்க. ஒன் டு ஒன் தான் பேசலான்ட்டு. நீ வர்றியே. நீ யாரு டேய் நடுவுல? நீ ஒன் டு ஒன்னா பேசுடா தம்பி ரசிகன். நான் என்ன ப்ரோ சொல்றேன்? நீ ஒன் டு டிகர் ஒன்னா ஆயிட்டியா பேசு. உன்னை ப்ரோ? யார் வேணா சொன்னாங்க? நீ பேசு முதல்ல. பேச விடு. உன் இஷ்ட இதுக்கு நீ மட்டும் பேசினே இருப்ப. பேச விடல என்ன சொல்ல முடியும் சொல்லலாம். டிகர் சரியா ப்ரோ? இப்ப திருப்பி சொல்றேன். இப்ப சே ப்ரோ பேசலாம். நீ அங்க இருக்க. நீ வந்து அது ஒன் டு ஒன் கனெக்ஷன் இல்ல ப்ரோ. நீ நடுவுல ஆமா இப்ப பேசுற. நீ ஹோஸ்டா இருந்தா நீ இருக்க மாட்டியாங்க. இல்ல நீ ஹோஸ்டா இருந்தா நீ இருக்க மாட்டியா? உனக்கு பொதுவான ஆளு யாரு இருக்காங்க முதல்ல? இல்ல உன்னை ரசிக்கிற ஆளு இல்ல உனக்கு பொதுவான ஆளுங்க என்ன இருக்காங்க முதல்ல? ஹோஸ்ட் சே இல்ல உங்களுக்கு பொதுவான ஆளுன்னு ஒரே ஒரு ஆளு இருக்காங்களா? உங்க ஃபேண்டம் பண்ணிட்டு வருவ. உங்க ஃபேண்டம் நீ பண்ணிட்டு சொல்லு ஹோஸ்ட் பண்ணுவ. பொதுவான ஆள் அதுல யாராச்சும் நீங்க சொல்லு. பொதுவான ஆளு உன்னை யாரு காட்ட முடியும் நீ முதல்ல? சரி பொதுவான வேற ஃபேண்டம்ல கேட்போமே. யாருப்பா நீ? எந்த ஃபேண்டம்ல நீ பகைச்சிக்காத ஒரு ஃபேண்டம் சொல்லலாம்ப்பா. எனக்கு நீ தேவையில்லை. சும்மா ட்ரிகரான போஸ்ட் போடுவ. அது கேட்டா சர்க்காசம் சொல்லுவ. உன்ன கூட சர்க்காசம் தான் இருந்தாங்க. அதுக்காக இப்ப நீ அதை நம்பாம ஓடி போயிடுவியா? ஃபேன் ஹோஸ்ட் நான் முத்து ஃபேன்ட்ட பேச விரும்பல. முத்து ஃபேன் ஹோஸ்ட் இல்ல. எந்த ஒரு ஃபேன் ஹோஸ்டும் மதிக்கத்துல முதல்ல ரசிகன் அதை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு ஃபேண்டமும் மதிக்கத்துல. ஓகே நம்ம மதிக்காதவங்க ஏன் வந்து மீமா போட்டு கதறாங்க முத்து ஃபேன்ஸ். உன்னெல்லாம் ஒரு ஆளாக்கி மீமெல்லாம் போடுறாங்களா? ஒரே நிமிஷம். இல்ல எனக்கு சொல்ல நீ அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல இரு ப்ரோ. நீயே வேஸ்ட் தண்டம். இன்னைக்கு கண்டென்ட் ஒரே நிமிஷம் பண்ண விஜய். போறோம். ரசிகனை வச்சு பண்ண please. போறோம்னு சொல்லிட்டு சே எதுக்கு சொன்னாரு அது? சேயா இல்ல வேற யார்? நீ Please. சொன்னியா? யார் சொன்னா அந்த இடத்துல? ஒரே நிமிஷம். இல்ல நான் ஹோஸ்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இருங்க என்கிட்ட பேசுங்க ரசிகன். நீங்க ஹோஸ்ட் அப்புறம் பேசலாம். வெயிட் பண்ண சொல்றது. சரி நீ இல்ல யார் ப்ரோ வெயிட் பண்ண ஹோஸ்ட் சொல்றது? ப்ரோ. அது யார் நீ சொல்றது? இல்ல எனக்கு புரியல. இப்ப இருங்க ஹோஸ்ட் நீங்க உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சீங்க. என்ன பண்ணலாம்? இருங்க ஹோஸ்ட் இல்ல நான் திருப்பி சொல்றேன் சே ப்ரோ. பிரச்சனை வந்து இப்ப நீங்க நானும் பேசும்போது நடுவுல இந்த ஹோஸ்ட் வர்றாரு. எனக்கு அந்த ஹோஸ்ட கிளியர் பண்ணனும். அது என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஹோஸ்ட் நான் தான் திருப்பி சொல்றேன். நம்ம தனியா ஸ்பேஸ் போடுவோம். நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுவோம். நான் அதுதான் தனியா ஹோஸ்ட் போட்டு இல்ல தனியா ஹோஸ்ட் போட்டு நீ தான் ஹோஸ்டா போற. இல்ல நீ தான் ஹோஸ்டா போற. ஹோஸ்ட் வேணாம். நீ யார் ஃபேண்டம்? இல்ல நீ யார் ஃபேண்டம்? அது முதல்ல ஓபன் ஆவுதுக்கா. நீ யார் ஃபேண்டம்? எனக்கு வேணாம். நீ யார்ப்பா ஃபேண்டம்? ரசிகன் நீ யார் ஃபேண்டம்? நான் சேட்ட பேச இல்ல விரும்பல. யார் ஃபேண்டம்? சரி ஓகே ஒன்னு பண்ணுவோமா விஜய்? ஒரு நிமிஷம் இருங்க விஜய். சரி ஓகே ரசிகன் ஒன்னு பண்ணுவோமா? நீங்களே ஹோஸ்ட சூஸ் பண்ணுங்க. யார் ஹோஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் ஸ்பீக்கர்ல பேசுவோம். நீங்க ஹோஸ்ட சூஸ் பண்ணுங்க ரசிகன். நான் சூஸ் பண்ணி சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க இங்கேயே சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல நான் போய் பார்க்கணும். யாராச்சும் ஃப்ரீயா இருக்காங்களா? எடுக்கறாங்களா? எல்லாம் சும்மா உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாம் சரி அப்ப நான் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப உங்களுக்கு சிக்கல் இல்ல நான் சொல்றேன். நான் சொல்ற பேர்கள் உங்களுக்கு ஓகேவா? இல்ல நீங்க சொல்றது எனக்கு ஓகே இல்ல ப்ரோ. நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? நீங்க வந்து மறுபடியும் இன்னொரு முத்து ஃபேன்ட்ட சொல்லுவீங்க. விஜய் மாதிரி இப்ப அடுத்து யாரு இருக்கா கீழ? ஹாசன்ட்ட சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? இல்ல நான் உங்ககிட்ட சொன்னனா எந்த பேரை நான் உங்ககிட்ட குறிப்பிட்டேன்? அந்த மாதிரி ஒரு உங்க பிரெஃபரன்ஸ் தான் இருக்கேன் ரசிகன். இப்போ நான் சொல்றேன். நான் இப்ப அதான் திருப்பி சொல்றேன். நான் சொல்லிட்டு வர்றேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். I will send you the space link. பாப்போம்.
ஓகே. புரியுதா? நீங்க சொல்ற ஹோஸ்ட் வந்து நடுநிலையா சரி இருப்பாரு. விஜய் ப்ரோ. இருங்க ரசிகன். நான் வந்து 9:00 ரெடியா இருக்கேன். பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் அன்ஃபேரா பண்ண ரசிகன். மாட்டேன். அதான் 9:00 வந்து ரெடியா இருக்கேன். சோ நீங்க வந்து எந்த ஹோஸ்ட வச்சுக்கிட்டு 1 to 1 ஸ்பீக்கர் நம்ம பேசுவோம். அப்போ நீங்க இப்ப நான் கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் அப்பயாவது நீங்க பதில் கொடுப்பீங்க நான் நம்புறேன் ரசிகன். நான் உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பதில் என்ன கொடுத்த பதில் தான் ப்ரோ. நீ திருப்பி அதே கேள்வியை திருப்பி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். கேள்வி எங்க நீங்க பதில் கொடுத்தீங்க? பதிலே கொடுக்கலையே. வார்த்தைகளை திருப்பி போட்டாலும் பதில் உண்மை ஒன்றுதான். புரியுதா? உண்மை பொய் தான் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. உண்மை எப்பவுமே ஒண்ணுதான். அது மாறாது. புரியுதா உங்களுக்கு? அது எப்பவுமே என்ன மாரல் பாலிசிங் சொல்லிட்டு ரசிகன் இப்ப வந்து மாரல் பாலிசிங் கேட்டதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் நான் தேடி போய் ரசிகன் எல்லாருக்கும் தெரியுங்க. உண்மை ஒண்ணுதான். சரி ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க விஜய். இப்ப இன்னொரு பேசுற உள்ளே ஏத்துறாரு. புரியலையே விஜய் இருக்கீங்களா ப்ரோ? யார் இவர் எதுக்கு இப்ப உள்ளே ஏத்துறாரு? விஜய் இருக்கீங்க ரசிகன். அவரு ஹோஸ்ட் மேல ஏத்துறாரு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல திருப்பி கேக்குறேன். இப்ப 1 to 1 சொன்னாங்க. எல்லா ஸ்பீக்கரையும் கீழ போக சொல்லிட்டீங்க. அவர் ஹோஸ்ட் கிட்ட பேசுறாரு. திருப்பி அதான் ரசிகன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க எல்லாரும் சொச்சோம். இல்ல ரசிகன் ப்ரோ I really don't understand what you are இல்ல ப்ரோ இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு போயிடுறேன். இல்ல ஒரே நிமிஷம் சாரி இல்ல பேச வேணாம் ப்ரோ. ரசிகன் நீ நீ இப்ப புரியுதா? ஹோஸ்ட் இவர் வேணாம்னு சொல்றது அவர் இஷ்டத்துக்கு இல்ல ரசிகன் நான் போயிடுறேன். நீங்க அவ்வளவு நீங்க நடுல ஏன் வரீங்கன்னு கேக்குறோம். கேட்டு பேசிட்டு இருக்கோம். நடுல நீங்க ஏன் ஒரு நிமிஷம்லாம் முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க. ஹோஸ்ட் பதில் சொல்லணும். எனக்கு நான் ஆசன் ஹோஸ்ட் கிட்ட பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஹோஸ்ட் கூட நீங்க பேசவே கூடாது ப்ரோ. இப்ப டிஸ்கஷனே வேற. நீங்க ரசிகா இது யார் பேஸ் ரசிகன் இது எங்க அண்ணன் ஆளுங்க வந்துருக்காரு. விஜய் ரசிகனுக்கும் சேக்கும் ஏங்க ரசிகனுக்கும் இருங்க வரேன். ரசிகனுக்கும் சேக்கும் ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் கொடுத்து இன்னும் 2 கோ-ஹோஸ்ட் கொடுத்து விட்டுருங்க. யாரையும் மியூட் போட முடியாது. நீங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுருங்க. நீங்க மியூட்ல இருந்துக்குவாங்க. என்ன பேசுறாங்க நானும் பாக்குறேன். இல்ல ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு இது. இல்ல சிவா ப்ரோ, எனக்கு அதான் பிரச்சனையே. சரியா? ஹோஸ்ட் நடுல வந்து பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் கோஹோஸ்ட்லயே இருந்தாலும் மியூட் போட முடியலனாலும் ஹோஸ்ட் நடுல வந்து அபியூஸ் பண்றாரு. நாயேன்றாரு, நீ யாரான்றாரு. ரசிகன் நான் ஹோஸ்ட் வர மாட்டேன். வந்தா எனக்கு புரியலையே என்ன. இப்ப 4 பேர் உள்ள கூட்டு வந்தீங்க. பொசுக்குன்னு சம்பந்தம் இல்ல, கேட்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுல வந்து 2 பேரும் நான் பிளாக் பண்ண ஐடி வேற இருக்கு. விஜய் இங்க பாருங்க விஜய், நான் வந்து யாரையும் நான் உங்க பேரையும் சே பேரை தவிர வேற யார் பேரையும் நான் அட்ரஸ் பண்ணி பேசல. நான் உள்ள வந்த உடனே வந்து யார் இவருலாம் வந்து என்கிட்ட பேசினா அப்புறம் திருப்பி நான் அசிங்கமா பேசுவேன். அது வேண்டாம். நான் உங்ககிட்ட எதுக்காக வந்து நான் மேல வந்தேன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, வேண்டாம், நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க, அனாவசியமான டைம் வேஸ்ட், உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி தயவு செய்து அதை அவாய்ட் பண்றீங்க. நீங்க நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. நல்ல டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இன்னும் பெண்ணின் அடிமையான விஷயங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் சொல்ல வந்தேன்னா, மற்றபடி வந்து இந்த டைரக்டாவோ இன்டைரக்டாவோலாம் வந்து இந்த குத்தி பேசுறதுக்குலாம் நான் வரல. என்கிட்ட பிரச்சனை இருந்தா என்கிட்ட இது பண்ணுங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். யாரையும் அட்ரஸ் கூட பண்ணல. உங்க 2 பேர் பேரை மட்டும் தான் வச்சு அட்ரஸ் பண்றேன். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் ஆலன் யார் ரிமூவ் பண்ணது? இப்போ நான் தான். எதுக்கு ரிமூவ் பண்ணீங்க? இப்ப நீங்க இல்ல நீங்க இது என்ன ரசிகன் இது? இப்ப இதுக்கு தான் நீங்க கோ-ஹோஸ்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? இது தப்பு தானே ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது பண்றது. Do you understand now? என்ன பண்ணி சின்ன இல்ல ரசிகன், என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க ரசிகன்? நீங்க எல்லாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஹோஸ்டா நாங்க அதை சொன்னோம். வர்ற ஒவ்வொருத்தவங்கள்ட்டயுமே இப்போ நீங்க சே கிட்ட 1 to 1 வந்தீங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் 1 to 1 பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க எல்லாரும் பேசும்போது நீங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டு முட்டு கொடுக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் பதில் சொல்லணும். இப்ப வந்து நடுல வந்து நானாசன் வந்து என்ன ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டு போனாரு. அதுக்கே எனக்கு இன்னும் பதில் சொல்ல விடலைங்க யாருமே. புரியுதா உங்களுக்கு? when you are doing that, there is a way to handle these things. நீங்க வந்து எல்லாரும் சேட்ட மட்டும் தான் பேச வந்தீங்கன்னா பின்ன 4 பேரும் யாருமே பின்னாடி யாரும் வந்து பேசக்கூடாது. ரசிகன் சேட்ட மட்டும் பேச யாரும் மியூட் போடல. ரசிகன் ஒரு நிமிஷம் இருங்க. மியூட் போட்டாங்க. நீங்க என்ன தர பண்ணிருக்கீங்க? ஆலனை ரிமூவ் பண்றீங்க ஸ்பீக்கர்ல இருந்து. உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? எப்பங்க ஒரு ஸ்பீக்கர் உள்ள கூட்டி வந்தது மொத டிஸ்கஷன்ல நீங்க நாங்க பேசும்போது என்ன நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுங்க மொத. ரசிகன் ஒரு நிமிஷம் நம்ம டிஸ்கஷன் ஸ்டாப் ஆயி நிறுத்திருக்கு. பேசாதீங்க. நீங்க மறுபடியும் மாத்தி பேசாதீங்க. நீங்க எல்லாரையும் ஸ்பீக்கர் கீழ போங்க.
நானும் ரசிகன் மட்டும் தான் மேல பேச போறோம், நாங்க 2 பேர் ஸ்பீக்கர்ல இருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. இப்ப நீங்க வந்து திருப்பி இவர் வந்து ஹோஸ்ட் எல்லாரையும் மேல ஹோஸ்ட் இதுலயே ஸ்பீக்கர் ஏத்துறாரு without informing or giving any notification. Why did he do that? நீங்க என்ன சொன்னீங்க நீங்க ரசிகன்? ஏன் 9 support மணிக்கு பண்றீங்க? 9 o'clock ஸ்பேஸ் போடுறேன், அங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படி நீங்க சொல்லி அக்ரிமெண்டே மூடல முடிச்சிட்டீங்க. bro, we were still talking, right? Did he say நான் ஸ்டில் டாக்கிங் இல்ல, நான் தான் சொல்லிட்டேனே உங்க ஹோஸ்ட் நீங்க போடுங்கன்னு சொல்லி அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. அதுக்கு அப்புறம் தான் ஹோஸ்ட் நோ மேல ஏத்துறாரு நோட்டிபிகேஷன் ப்ரோ. ரசிகன். நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, இப்ப திருப்பி மறுபடியும் வந்து இப்ப வந்து கோஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, நீங்க மேல ஏத்துனா தான் சொல்றாரு. அது ஒரு டிஸ்கஷன் ரசிகன் போயிட்டு அதுதான் ரசிகன் இருக்கும்போது சொல்றேன். நீங்க ஒருத்தர் பேசுறாருன்னா host needs to finish bro. wait அவர் பண்ணுங்க. ட்ரிகர் ஒரு ஆனோனே he நிமி- started pulling up speakers up. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ரசிகன் host ட்ரிகர் ஆகி he started pulling speakers up. எல்லாரையும் மேல கூட்டு வந்துட்டு he was trying to make a scene out of this. சரியா? அத வந்து கேட்ச் பண்ணி நிப்பாட்டி இருக்கும். ஒரு ஓகேயா? நிமிஷம் ரசிகன் நான் ஒரே சஜஷன் சொல்றேன். சிவா ப்ரோ வந்து போட சொல்லுங்க ஸ்பேஸ். அவர் வந்து காமன் தான். அவர் முத்துக்குமரனுக்கும் சப்போர்ட் கிடையாது, வேற யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. அவர் போட சொல்லுங்க. நீங்களும் கேவும் கோவஸ்டா இருங்க. வேற யாரும் ஸ்பீக்கர்ஸ் இல்லாம 99 கரெக்ட். நீங்க சாம் பேசுங்க. சாம் கரெக்டா சொல்றாரு. சிவா ஹோஸ்ட் பண்ணிட்டோம், அவரு நியூட்ரல் தான், நீங்க பேசுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் கேட்டுதான் ரசிகன் நான் மேல வந்தேன் ஆக்சுவலி. ஓகேவா? சோ இது சொல்லதான் நான் மேல வந்தேன். அண்ட் ரசிகன் நீங்களே வந்து ஒரு சில இடங்கள்ல டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க. இப்போ இந்த ஸ்பேஸ்லயே சொல்றேன். சரியா? நீங்க என்ன சொன்னீங்க? சேவே வந்து நீங்க சேவே நீங்க வந்து நீங்க சொல்லுங்க, காமனா ஆளா நீங்க சொல்லுங்க, நான் வந்து அவங்கள ஹோஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அடுத்து சொல்றேன்னு சொல்ல வரும்போது நீங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும், நான் அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க திருப்பி மாத்தி பேசுறீங்க. நான் சொல்றேன், நான் தெளிவா ப்ரோ என்ன ப்ரோ இப்பதான் நீங்க பேசுனீங்க. நான் பேசுறது எனக்கு தெரியும் ப்ரோ, நான் சொல்றேன் கேளுங்களேன். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் சொல்ல பேச விடுறீங்களா இல்ல நல்ல மாதிரி இன்டரப்ட் பண்ண போறீங்களா? ப்ரோ இந்த ஸ்பேஸோட டெக்கோரமே ஒருத்தர் பேசும்போது நடுவுல யாரும் பேசக்கூடாது ப்ரோ. சாம் ப்ரோ அது வந்து ரசிகன் ஃபாலோ பண்ணா பரவாயில்ல. ப்ரோ சொல்லி பண்ணும்போது இன்னொரு அவங்களுக்கும் ட்ரிகர் ஆகும் ப்ரோ. இல்ல விஜய் ஒரு நிமிஷம். விஜய் இப்போ அவர் உங்களுக்கு ட்ரிகர் பண்றாரு அப்படின்னும் போது மத்தவங்க பேசுறது அவருக்கும் ட்ரிகர் ஆகும். ரெண்டு சைடுமே இருக்கு. 2 பேருமே ஹியூமன் பீயிங். இருங்க ஒரு விஷயம் யோசிங்க. 2 பேருமே ஹியூமன் பீயிங். ஓகேவா? 2 பேருமே அந்த டெக்கோரமா பேசுனீங்கன்னா கீழே லிஸ்னஸ் வந்து இப்போ பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா பிரச்சனை நீங்க ஜென்மத்துக்கு சால்வ் ஆகாது. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இருங்க நான் முடிச்சிடறேன். ஓகேவா? ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் மியூட்ல இருக்கிறது தான் டெக்கோரம் பேசுது. ஓகேவா? அப்பதான் கீழே இருக்கிற லிசனருக்கு கிளியரா கேட்கும், பேசுறவங்களுக்கும் அவங்க என்ன பேசுனாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? இதுல நடுவுல நிறைய பேர் வராங்க. ஓகேவா? அவரு பேசும்போது மியூட்ல போக மாட்டாரு, அன்மியூட்ல இருக்காரு. ரசிகனுமே மியூட்ல போக மாட்டாரு, அன்மியூட்ல இருக்காரு. இப்போ மாத்தி ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுமா இல்ல வந்து இதை இன்னும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அடுத்த பிக் பாஸ் வர வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்க போறீங்களா? மேல என்ன போட்டிருக்கீங்க டைட்டில்? பிக் பாஸ் முடிஞ்சு வாழ்க்கைய பாருங்க, ஹாப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து தேவையே இல்லாத ஒரு பஞ்சாயத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே சாம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சொல்லி இது மட்டும் சொல்லிடுறேன். இல்ல நான் அவர்கிட்ட தான் பேசினேன். சேகுவாரா விஜய் கிட்ட தான் பேசினேன், உங்ககிட்ட பேசினாரு. இல்ல அவருக்கு என்ன ரிக்வெஸ்ட் கேட்டாங்கன்னா, ரசிகர் ப்ரோ யாருமே ஸ்பீக்கர்ல கூட சொன்னாலும் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். அப்புறம் வந்து வெறும் சேப்ரோ வந்து ஸ்பீக்கர் கோஸ்டா இருக்காத ஸ்பீக்கர் வாங்க சொன்னாரு, சேப்ரோ வந்து ஸ்பீக்கர் அனுப்பினேன். அப்புறம் வந்து நான் நடுவில் வரவே இல்லை. ஏன்னா சேப்ரோ இவ்வளோன்னு அவர் கேட்டிருக்காரு, அதுக்கு பதிலே சொல்லாம அவர் மட்டும் தனியா அவர் மட்டும் பேசினே குரலே பேசினா வேற என்ன பண்றது? அதுதான் மீதி ஸ்பீக்கர் நான் மேல இருந்தேன். ஏன்னா இப்ப அவர் கேட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் அக்செப்டா இல்லை. அப்படின்ற பட்சத்துல இது நான் ஹோஸ்ட் பண்ற ஒரு பேஸ்ல மத்தவங்க பேசுமே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஆதரவு ஒரு ரசிகம் மேல அவங்களுக்கு கேள்வி கேட்டு சொல்லிட்டு மேல ஏற்றினேன். ஏன்னா ரசிகன் ப்ரோவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது ஏன் இஷ்டப்படி நான் பண்ணிட்டேன். புரியுதா சாம் ப்ரோ? ஏன்னா யாரும் அவரை ட்ரிகர் பண்ணல, அவர் தான் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுங்க. பிச்சை ப்ரோ நீங்க பேசுங்க. ஓகே நன்றி ஹோஸ்ட். ஸோ அவர் ரசிகன் சொன்ன மாதிரி சிவா சாமுவல் எல்லாம் ரசிகன் அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சிவா வந்து ஹோஸ்ட் பண்ணட்டும். ரசிகன் என்னையும் நீங்க கோஸ்ட்ல போட தேவையில்ல, ஸ்பீக்கர்லேயே போடுங்க. ஏன் அப்படின்னா நான் நம்புறேன் சிவா நீங்க வந்து எந்த இடத்துல தவறா போகுது, அந்த ஸ்பேஸ் வந்து தப்பா போகுது அப்படின்னா நீங்க மியூட் போட்டு பேசுற ஸ்பீக்கர் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த என் இடத்துல இருந்து நான் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறேன்.
முழு சுதந்திரத்தையும் கொடுக்குறேன். சே தப்பா பேசுறாருன்னா நிச்சயமா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி சே நீங்க தப்பா பேசுறீங்க, ப்ரொவோக்கிங்கா பேசுறீங்க, இது தப்பா இருக்கு நீங்க இன்டர் பண்றதுக்கு என் சைட்ல இருந்து முழு உரிமையை கொடுக்குறேன். சோ ரசிகன் சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்து நிச்சயமா வந்து ஒன் டு ஒன் ஒரு பாயிண்ட் பேசுவார். நீங்க ரெண்டு பேரும் என்ன பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த லூப் போகாது. ஓகே, நான் சிவா தலைப்பு சொல்லிடுறேன். சிவா நான் தலைப்பு சொல்லிடுறேன். என்னன்னா ரசிகன் என்ன வந்து ட்வீட் போட்டு டேக் பண்ணிருக்காரு. சிவா அவர் ரசிகனோட ட்வீட்ல என்ன டேக் பண்ணிருக்காரு. சோ அதை டேக் பண்ணும்போது அவர் டேக் பண்ணது வந்து தப்பா இருக்கு, பொய்யா இருக்கு. அந்த கேள்வி நான் ரசிகனுக்கு முன் வைக்கிறேன். அவர் என்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும். அந்த கேள்வி தான் இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சோ அவர் இப்போ வரைக்கும் கண்டினியூட்டி இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பொது ஸ்பேஸ்ல ஒரு காமனான ஹோஸ்ட் இருக்கட்டும், நான் வந்து பேசுறேன்னு பதில் கொடுத்தாரு. சோ உங்க ஸ்பேஸ்ல அவர் பதில் கொடுப்பாரு நம்புறேன். சிவா ஓகே டன். ரசிகன் இதுதான உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் சொல்றேன். உண்மை பதில் சொல்லியாச்சு. அவருக்கு வந்து அந்த பதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. அவர் வந்து வேற பதில் எதிர்பார்க்கறாரு. அததான் வந்து உங்க ஸ்பேஸ்ல கொடுக்க சொல்றாரு. நான் அங்கேயும் வந்து இதை தான் சொல்ல போறேன். ஐ ஆல்ரெடி நோ த ஆன்சர். யூ ஆல்ரெடி ஹேவ் லிசன் டு த ஆன்சர். இட் இஸ் ஜஸ்ட் கோன் பி டிஃபரண்ட் ஸ்பேஸ் வேர் இஸ் கோன் ஹேவ் அ டிஃபரண்ட் கன்வர்சேஷன். எனக்கு வந்து அவர் பின்னாடி 4 பேர் வந்து கசகசன்னு பேசுறது எனக்கு வந்து இட்ஸ் டைவர்ட்டிங். ஓகே, நடுவில் வந்து யாராவது அக்யூஸ் பண்ணிட்டு போறாரு, அதுக்கு பதில் சொல்ல விட மாட்டாங்க, இன்னொருத்தர் வந்து ஏதோ சொல்றாரு, கத்துறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் கோன் பி த சேம் ஆன்சர் தட் ஹீஸ் கோன் கெட். ஓகே, ஹி ஆல்ரெடி ஹேஸ் த ஆன்சர். ஐ ஆல்ரெடி கிவன் ஹிம் த ஆன்சர். அவருக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து அவர் வந்து இப்போ வந்து வேற மாதிரி பேசி ஹி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் த நரேஷன். அந்த நரேஷன் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறாரு. அது உங்க ஹோஸ்ட் நடக்க போகுது. அவ்வளவுதான் சிவா. நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் கம் டு யுவர் ஸ்பேஸ். அவ்வளவுதான். அங்க பேசிக்கலாம். இங்க இது மேல பேச தேவையில்லை. ஐ திங்க் திஸ் இஸ் an end to it. ஷட் திஸ். அந்த ஸ்பேஸ்ல பேசிக்கலாம். இங்க மறுபடியும் வந்து புதுசா நரேட்டிவ் செட் பண்ண தேவையில்லைச்சே. அங்க பேசிக்கலாம். நரேட்டிவ்லாம் செட் பண்ணல. சிவா நீங்க ஹோஸ்ட் இப்போ நீங்க போடுங்க, நான் வரேன். ஸ்பீக்கர்ல 2 பேரும் வைங்க. நான் வீட்டுக்கு இன்னும் போகணும். 9 o'clock. சரி சரி. அதான் இல்லச்சே அதாவது இப்ப பேசி இது பண்றீங்கன்னா இனி போட போற டியூட்டையும் கண்ணியமா இது பிபி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் இனி தவறா அடுத்தவங்க அவங்க ஃபேண்டாமை பத்தி நல்லா புகழ்ந்து போடுறதா இருக்கட்டும், அடுத்தவங்க ஃபேண்டாமை பத்தி தவறாவோ இல்ல கண்டஸ்டன்ட்டை பத்தி தவறாவோ எதுவும் போட வேணாம் அப்படின்னு இன்னையோட பேசி இது பண்ணிருங்க. ஏன்னா திருப்பி இது ட்ரிகர் ஆகி தான் ஒவ்வொரு இதுவும் வரும். BB8 நான் ஒரு 4-5 போஸ்ட் நான் வந்து முந்தானேத்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. ஃபேன்ஸ் மீட்ல அந்த 2 வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஓடிட்டே இருக்குது, லைவ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபேண்டம்ல இருந்து ஒரு 4-5 பேர் ஸ்பெசிஃபிக்கா, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அந்த ட்வீட் எடுத்து தரேன். நீங்க அவங்களையுமே கூட்டுவாங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க அவங்களே கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட மட்டும் ஒன் சைடா கேக்குற கேள்வி அந்த ஃபேண்டம்ல நீங்க கேக்குறீங்களா? இல்ல கேக்குறீங்கன்னா சொல்லி நீங்க ரசிகனை கேளுங்க, நான் வேணான்னு சொல்லல. அந்த கொஸ்டினை நீங்க BB8 நீங்க ரசிகனை கேளுங்க. அவருக்கு தானங்க பஞ்சாயத்து நடக்க போகுது. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. நீங்க அது முடிஞ்சிச்சு. அவங்க மட்டும் தான் பேச போறாங்களா? அவங்க மட்டும் தான் கேட்க போறாங்க. கேக்குறது அவங்க மட்டும் தான் கேட்க போறாங்களா? இல்ல கீழே 400 பேருக்கு மேல இருக்காங்க. சிவா போறது சேக்கும் ரசிகனுக்கும். ஒரே நிமிஷம், நான் ரசிகன் ப்ரோ. உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இது நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ உங்களை இந்த ஸ்பேஸ்ல ஏதோ பேசுனாங்கன்னு சொன்னாங்களே, என்ன ப்ரோ பேசுனாங்க அதை மட்டும் சொல்லுங்க. உங்களை பத்தி பேசுனாங்கன்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. ஒரு டாபிக் பின் பண்ணேன், அத பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போட்டேன். இல்ல அதான் கேக்குறேன். இல்ல அத உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே நான் போட்டேன். அதான் கேக்குறேன். என்ன சொல்லிட்டு போட்டீங்க? குரூப்ல என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? இத போட போறேன் அப்படிங்க. போட போறேன்றதும் எந்த ஸ்பேஸ்ல போட்டு டிஸ்கஸ் பண்ண போறதுக்கும் அர்த்தம் இருக்கு. இது வந்து அதுல நான் என்ன டிஸ்கஸ் பண்ணனும் உங்களுக்கு? அதான் ப்ரோ. இல்ல பிளாக் பண்ண போஸ்ட் புரியுதா உங்களுக்கு? அதான் ப்ரோ, நாங்க இருங்க, நீங்க ப்ரூஃபா போடுறேன்னு சொன்னீங்கல்ல, நாங்க ப்ரூஃபா போடல ப்ரோ. நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. நான் திருப்பி சொல்றேன் ப்ரோ, என் பேர் எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். அது உங்க பேரே கிடையாது. அவரோட ஐடியில ஒரு நிமிஷம் இருங்க. அவரோட ஐடியில நல்லா கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவரோட ஐடியில அவரோட போஸ்டுக்கு கீழே இருந்த கமெண்ட, அந்த போஸ்டுக்கு நான் அவருக்கு சொன்னாரு, முத்துக்குமரன் ஃபேண்டம்ல இருந்து எங்களை வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, உங்க ஐடியிலே இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இன்னொரு ஃபேண்டம்ல இருந்து ஒருத்தவங்க கூட போட்டிருக்காங்க, அது உங்க ஃபேண்டம் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேனே. அவங்க எங்களை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க இடையில வரக்கூடாது. நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டு நீங்களே இப்ப இடையில வந்து அது கரெக்டா இருக்காது. நீங்க அவர் எங்க ஃபேண்டம வந்து ஒரு கொஸ்டின் பண்ணதுனாலதான் நான் அவரோட ஃபேண்டமான சௌந்தர்யா ஃபேண்டம்ல இருந்து நான் ஒரு இதை எடுத்து போட வேண்டியதா சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இல்லைன்னா உங்க ஃபேண்டம யாருமே கொஸ்டின் பண்ண போறது இல்ல. இதான் ப்ரோ நடந்தது. நீங்க இதை சே ப்ரோட்ட கேட்கவே கூடாது. அந்த போஸ்ட் போட்டது நானு, அதை பின் பண்ணது நானு. நீங்க என்னதான் கேட்கணும். நீங்க சே ப்ரோ ஏன் நீங்க மென்ஷன் பண்ணீங்க? அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. சொல்றது கேளுங்க. சே ப்ரோ ஏன் மென்ஷன் பண்ணோம்னா, இந்த
ஹோஸ்ட் என்ன பிளாக் பண்ணியிருந்தாரு. ஐ வாஸ் இல்ல நாட் இல்ல ப்ரோ, ஏபிள் நான் உங்களை பிளாக் ப்ரோ பண்ணல. இந்த போஸ்ட் போட்டது நானு. இல்லங்க ப்ரோ, நான் திருப்பி உனக்கு சரி சரி புரியுதா? நான் சொல்றத முதல்ல சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க சொல்றது நான் புரியுது. கேட்கறேன். ஓகே, நீங்க வந்து போடுறது நீங்க யாரு போட்டாங்க, என்ன பேசுறாங்க அதெல்லாம் இல்ல. என்னோட ஒரே கன்சர்ன் 2 நாள் முன்னாடி வந்து ஒருத்தர் இல்லாத போது அந்த நபரை பத்தி பேரை மென்ஷன் பண்ணி டு நாட் டாக் அபவுட் தம் இன் ஸ்பேஸ்னு சொன்னச்சே, இந்த ஸ்பேஸ்ல என் பேரை எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நான் இல்லாத போது என் பேரை பேசுறது ஏன் ஸ்டாப் பண்ணல? அது மட்டும் தான் என் கேள்வி. அதனாலதான் அங்க சே சொன்னேன். ஏன்னா வந்து சே வந்து அது சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. முடிச்சிட்டீங்களா? நீ வந்து நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? நீங்க பேசுறதோ நீங்க டேக் பண்ணதோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே, இல்ல இல்ல இதுவே இல்ல ஒரு இல்ல அவதூறு. இதுவே ஒரு இல்ல இல்ல அவதூறு. இருங்க ப்ரோ ப்ரோ சே ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசாதீங்க, நான் பேசுறேன். முடிச்சிட்டீங்களா ப்ரோ? சொல்லுங்க என்ன? அதாவது இல்ல அவர் அந்த அவருக்கு விஷயத்த நான் ரஞ்சித் சொல்லவே இல்ல புரிஞ்சுச்சுன்னு இல்ல நான் சொன்னாதான் சொல்றேன். இருங்க மறுபடியும் ரஞ்சித் சே 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 இல்ல இல்ல இருங்க ப்ரோ விஜய், You're not doing the சரி same அவர் இருங்க thing. ரஞ்சித் பேசட்டும் இருங்க சரி இருங்க சரி ஒரு நிமிஷம் ரஞ்சித் இருங்க ஒரு பேசட்டும் நிமிஷம் சரி இருங்க. இருங்க நான் பேசும்போது சொல்லிடுறேன். மூணு நம்பர் ஏன் உள்ள வரா எனக்கு நிஜமாலே புரிய மாட்டேங்குது. யூ ஆர் இல்ல இல்ல டூயிங் இட் அகைன் இல்ல அண்ட் இப்ப அகைன் நான் சே. இல்ல இல்ல இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் பேசணும், வேற யாரும் வரமாட்டாங்க. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க வரல ப்ரோ, சொன்னதுக்கு அதனால தான் சே ப்ரோ ப்ரோ. கேக்குறேன். சே இஸ் கமிங் இன்சைட். அதுக்காக தான் திருப்பி உன்கிட்ட கேக்குறேன். இல்ல இல்ல நம்ம அவர் ரெண்டு இப்ப பேரும் வரல, பேசிட்டு இப்ப இருக்கோம். பேசுங்க. ஓகே, நம்ம ரெண்டு ஏன் பேரும் ப்ரோ பேசுவோம். நான் உங்களுக்கு சொல்லு. பேசுறது புரியுதா? ஏன் உங்கள்ட்ட பதில் இல்லாம நீங்க சமாளிக்கிறதுக்காண்டி இப்படி பேசுறீங்களா? நடுவுல ஏன் ப்ரோ வராரு? இட்ஸ் a fact ப்ரோ. நடக்கிறதானே ப்ரோ இல்ல பாக்குறீங்க. இப்ப இது என்ன மியூட்ல ப்ரோ இருக்கார்ல, தனியா? இல்ல இப்ப மியூட்ல இருக்காமல, இப்ப பேசலாமே ப்ரோ. இப்ப அப்ப வந்து நீ அக்யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. இப்ப நம்ம நான் அதான் உன்கிட்ட கேட்டது என்னன்னா, நம்ம ரெண்டு இல்ல பேரும் இல்ல தானே பேசுறோம். இப்ப யாரும் வர மாட்டான்னு நீங்க கேட்டேன். இப்ப சே ஆமா ப்ரோவை வர அக்யூஸ் மாட்டான்னு நீ பண்ணீங்கல ப்ரோ. சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சே அப்போ ப்ரோவை அக்யூஸ் பண்ணீங்கல, நான் திருப்பி கேக்குறது ரஞ்சித் ப்ரோ. இப்ப சொல்லுங்க. கேக்குறது கேளு பேச முடியுங்க. இப்ப நான் வந்து என்ன கேள்வி அதான் கேட்டேன் உங்ககிட்ட நான் அதான் கேட்ட ப்ரோ கேள்வி என்னன்னா, நம்ம ரெண்டு பேர் தானே முடிக்க விடு இல்ல ப்ரோ. இப்ப நீ இல்ல பேசிட்டு இருக்கப்போ நான் பேசிட்டு இரு இருக்கப்போ நீ இரு தான் ப்ரோ ப்ரோ குறுக்க வந்த, நான் குறுக்க இரு ப்ரோ வரல. இரு ப்ரோ நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க தான் குறுக்க வந்தீங்க. முடிக்க நீங்க விடுங்க. ஒரு லெசன் எடுத்தீங்க இப்ப ஒரு 1/2 மணி நேரமா, ஆனா ஓ நீங்களே அதை மீறிட்டீங்க. நீங்களே இல்ல இப்ப இல்ல டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க ப்ரோ. இருங்களேன். அதான் சொல்றேன். சொல்லுங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. நான் உங்ககிட்ட இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம ரெண்டு பேர் தானே ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப பேசுறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப நான் முடிக்கணும்ல. நீங்க ஏன் அப்புறம் இடையில வரீங்க? இல்ல நீங்களே பேசுறீங்களா ப்ரோ? அது மாதிரி தான் ப்ரோ நீயும் பண்ண. இப்ப இல்ல எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இல்ல இருந்துச்சா ப்ரோ? இது மாதிரி இல்ல தான் நீ ப்ரோ. பண்ண. புரியுதா உனக்கு? இதுதான் சொல்லிட்டு நான் முதல்ல இருந்தே சொன்னது புரியல இருக்கும். இப்ப ரஞ்சித்தும் நானும் பேசும்போது எதுக்கு சே முன்னாடி வர்றாரு, இனிமேல வர மாட்டாருல, நீ நான் தானே ப்ரோ பேசுன்ற போது நீ என்ன இல்ல ப்ரோ சொன்னா அவரு அப்ப அவர் இப்ப வரமாட்டாரு ப்ரோ. இப்ப நீ சொல்லு ப்ரோ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. என்ன சொல்லணும்? ஒரே நிமிஷம் ரசிகன், நான் ஏன் உள்ள ஒரு வந்தேன்னா நிமிஷம் எப்படி ப்ரோ ரசிகன் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இருங்க ப்ரோ. இருங்க ஒரு சே நிமிஷம் ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு புரியல. இல்ல என் உங்களுக்கு பேர் நீங்க எடுத்தீங்க புரியுது ரசிகன், என் பேர் நீங்க எடுத்தீங்க, நான் ப்ரோ. உள்ள வந்தேன். ரசிகனோட பேர் எடுக்கும்போது எப்படி நீங்க இந்த உள்ள ஸ்பேஸ்க்குள்ள வந்தாரோ அதே மாதிரி தான் நான் நீங்க உள்ள உள்ள வந்தேன். வந்தீங்கன்னா ப்ரோ சே ப்ரோ புரியுது ப்ரோ உங்களுக்கு? ஒரு நிமிஷம் மியூட்ல மட்டும் போடுங்களேன் ப்ரோ. நான் பேசிக் உன்கிட்ட இப்ப பேசிக் நான் மேனஸ் ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ நடுல பேசும்போது இவர் உள்ள வந்தாருன்னு சொல்லி நீ தான் பேர் நீ எடுக்கிறேன். ஆனா இல்ல அப்புறம் ரசிகன் நீ ரசிகன் ப்ரோ என்னன்னு ப்ரோ சொல்றீங்க. இருங்க இது இருங்க எப்படிமா இருங்க இருக்கு? ரஞ்சித் ரஞ்சித் இது பொறுமையா எப்படி இருங்க தெரியுமா ஒரு ப்ரோ நிமிஷம் இருக்கு? ஒரு ரசிகன் ப்ரோ நிமிஷம் இது எப்படி பொறுமையா தெரியுமா இருங்க இருக்கு? ரஞ்சித் உன்கிட்ட ஒரு பதில் நிமிஷம் இல்லாம பொறுமையா இருங்க நீ இந்த பொறுமையா இருங்க டாபிக்லயே ரஞ்சித் இல்ல ரஞ்சித் ராசன் ஒரு ப்ரோ நிமிஷம் ஒரே பொறுமையா நிமிஷம் நீங்க இருங்க மியூட்ல இல்ல போடுங்க இல்ல ப்ரோ. ரஞ்சித் புரியுது. நான் ப்ரோ உங்களுக்கு நீங்க தான் இந்த மாதிரி பேசுறேன் பேசுறது தான் உங்களுக்கு அவர் தான் சொல்றாரு. பேசுறேன் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருங்க. இருங்க ரசிகன் ப்ரோ அதாவது நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் ப்ரோ இப்ப கேளுங்களேன். அங்க வந்து ரஞ்சித் என்ன சொன்னாருன்னா, he is just trying to put in something. அப்ப வந்து சே உள்ள வந்து ஒன்னு பேசுறாரு. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் போது. ஓகே. அப்ப ஏன்னா வந்து நீங்க என் பேர் எடுத்தீங்க ரசிகன், என் பேர் எடுத்தீங்க உள்ள இல்ல வந்தேன். சொல்றதுக்கு சே ப்ரோ பதில் இல்லாம இடையில உங்க சொல்றதுக்கு பதில் பேர் இல்லாம ஒரு எடுத்ததுக்கு நிமிஷம் இடையில நீங்க காரணமே அமைதியா யார் இருங்க ப்ரோ. வராங்களோ நான் பார்த்து சொல்லிட்டு அவங்க வரேன். பேசுற மாதிரி இருக்கு புரியுதா உனக்கு? நீங்க சரி நீங்க கொஞ்சம் ரசிகன் ப்ரோ மரியாதை கொடுத்தீங்கன்னா ரசிகன் பேசுனதான் நீங்க ரசிகன் உடனே பேர் மரியாதை எடுத்தீங்க நீங்க கொடுத்து உள்ள பேசுங்க. மறுபடியும். ஓகே இல்ல ப்ரோ. மரியாதை கொடுத்து பேசுங்க ரசிகன். இந்த உனக்கு இந்த மாதிரி ஒருமையில பேசுறதெல்லாம் தவிர்த்துக்கங்க. உனக்குலாம் புரியல. சரி நீங்க அது வந்து சே வந்து ப்ரோ அதான் நல்லா சொன்னேன். இருக்கு. சே நீங்க ப்ரோ ஒரு நிமிஷம் உனக்குன்ற ப்ரோ. வார்த்தையை பயன்படுத்துனீங்க ரசிகன். இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல. சரி சரி சே சே ரசிகன் ப்ரோ ஒரு பேசிட்டு நிமிஷம் இருங்க. பேசிட்டு ஒரே இல்லன்றீங்க நிமிஷம் ப்ரோ. ரசிகன் என்ன ரசிகன் பேசிட்டு இருக்கும்போது நீங்க உள்ள நானாசன் ப்ரோ வந்தீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. அவர் சொல்றதே இதான் ப்ரோ. இந்த மாதிரி குறுக்க வரதான் ப்ரோ அவர் சொல்றாரு. ப்ரோ இப்ப யாரும் குறுக்க வர மாட்டாங்க ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ. நான் கேட்கறேன் ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. ப்ரோ கேட்கலையா ப்ரோ? என்ன ரசிகன் கேள்வி ப்ரோ ப்ரோ? கேள்வி சொல்லுங்க. அதான் ப்ரோ உங்களை பத்தி அந்த அந்த பின் பண்ண டாபிக் உங்களோட எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. அதுல நான் உங்களை பத்தி என்ன என்ன டிஸ்கஷன் பண்ண நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? சரி நான் இன்னொன்னு கேட்டேன், அது உங்களுக்கு புரிஞ்சா? நீங்க ஒண்ணு இல்ல சொன்னீங்கல்ல. இல்ல. இல்ல இல்ல நான் இன்னொன்னு கேட்கறேன். இப்ப நீங்க சே ப்ரோ ஒரு கொஸ்டின் பண்ணீங்க. என்னன்னா அவர் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல சொன்னாரா இல்ல நேத்து காலையில சொன்னாரா என்னமோ அது தெரியல. அது சே ப்ரோ ஃபர்ஸ்ட் இல்லன்ட்டாரு. அப்ப நீங்க அதை ப்ரூஃப் பண்ணாதான் நீங்க இன்னொரு வாட்டி அவரை அக்யூஸ் பண்ண முடியும். நீங்க நீங்க ப்ரூஃப் பண்ணாம இன்னொரு வாட்டி நீங்க ஏன் அதை நீங்க சொல்றீங்க? அவர் தான் உங்களை ப்ரூஃப் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. நீங்க போயிட்டு ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க ப்ரோ இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க எத்தனை நாள் டைம் எடுக்க முடியுமோ எடுங்க. திரும்பி நீங்க உள்ள வரீங்க பாருங்க. நீங்க அப்ப சொன்னீங்க இன்னைக்கு அப்ப இன்னைக்கு ஸ்பேஸ் அதை வேணாமா? நீங்க மீறீங்க போய் பாருங்க. ப்ரூஃப் எடுத்துற வரைக்கும் வெயிட் பண்ண நான் போறீங்களா? பேசி முடிச்சுட்டு நான் மியூட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் அது.
சரி சொல்லுங்க கேட்போம். அதான் ப்ரோ, இப்ப நீங்க சே ப்ரோவை ஒரு அக்யூஸ் வச்சீங்க, அவர் வந்து தடுக்கல அப்படின்னு சொல்லி, அவர் அந்த மாதிரி எந்த ஸ்பேஸ்லயும் அவர் சொல்லலன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால அந்த பாயிண்ட் வந்து வேலிட் இல்லாம போயிடுச்சு ப்ரோ. நீ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப திருப்பி நாங்க ஒரு ஸ்பேஸ் போடுறோம். அப்ப நீ அந்த ப்ரூஃபோட காட்டு, நான் சே ப்ரோ நானே கேள்விக்கிறேன், ஏன் ப்ரோ இப்படி சொன்னீங்க மாத்திக்கிறேன்னு நானே கேட்கறேன். இப்ப நீ அதுக்கு ஆன்சர் பண்ணு ப்ரோ. நீ ஏன் சே ப்ரோவை டாக் பண்ண? சோ அப்படின்னா கேளு ப்ரோ, அந்த ப்ரூஃப் கொண்டு வர வரைக்கும் பேச மாட்டீங்களா? அதை பத்தி பேச வேணாமா? அதான் சொல்லிட்டீங்களா நீங்க? அப்ப நீ இப்ப நீ ப்ரூஃப் இல்லாம ஏன் ஒரு அக்யூஸ் பண்ணீங்க? எனக்கு அவர் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், நான் கேட்டதுனால நான் வந்து சொல்றேன் ப்ரோ. இப்ப நான் சொல்லி நீங்க சொல்றது தெரியுமா இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இருங்க நான் சொல்றேன். இப்ப பேசிட்டு இருக்கும்போது நடுல நீ பேசுற, நீ பேசும்போது நான் சும்மா நீங்க பேசுங்க, மீட்ல பேசும்போது நீ சும்மா இருக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், ரசிகா நீ வா போலாம் பேசாத. அவர் எப்படி நீங்க அப்துல் ப்ரோ, அப்துல் ப்ரோ நீ வராத ப்ரோ, நீ வராத, நீ வராத. ஒரு நிமிஷம் நீ வாங்குனா நீ வான் போடுற ப்ரோ, ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. அப்துல் ப்ரோ அவர் பதில் இல்லாம நிக்கிறாரு பாருங்க. அப்துல் ப்ரோ இரு ப்ரோ, நடுல இன்னொருத்தர் வராரு பாருங்க இப்ப. ப்ரோ அப்துல் ப்ரோ நீ இரு ப்ரோ. ப்ரோ அப்துல் ப்ரோ இரு ப்ரோ, இரு ப்ரோ. அவர் சொல்லுவாரு ப்ரோ, அவர் சொல்லிட்டு தான் ப்ரோ போவாரு. இரு ப்ரோ. நடுநடுல ஏன் ப்ரோ வரீங்க? வெயிட் பண்ணுங்க. இந்த மியூட் போட்டோம் பாருங்க ப்ரோ. போங்க. கேளு ப்ரோ, நான் வந்து கேட்டிருக்கேன். அதை நான் கேட்டதுனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே, இங்கே ஒருத்தர் நடக்கிறாரு பிளாக் ஸ்பேஸில் என்னை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி தான் கேள்வியே வச்சிருக்குது அது. அந்த சரியா? இப்போ வந்து நீங்கள் நீங்கள் இங்கே பேசினது அதெல்லாம் எனக்கு இல்லை. ஏன் பேரை இங்கே எடுத்து பேசியிருக்காங்க சொல்லி எல்லாரும் டிஎம்ல என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றின்றாங்க நான் என்ன சொல்லிக்கிறேன் ப்ரோ. சரியா? பேசுகிறாங்க சொல்லி இங்கே வந்து டிஎம்ல சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பார்த்தேன் அங்கே யார் பேசுகிறா என்ன ஸ்பேஸ்ன்னு கேட்டேன். அது வந்து இவர் ஸ்பேஸ் ப்ரோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு, அவர் என்ன பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு தெரியாது அந்த ஸ்பேஸ் அப்படின்னு. வேற யார் இருக்கான்ற போது இவங்க பேரை சொன்னாங்க, சே வந்து அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து இவர் வந்து எனக்கு வந்து 2 நாள் முன்னாடி வந்து சொன்னாரே அப்படின்றப்போ அவர் எப்படி இன்னொருத்தர் வந்து பேசுறதை அலோவ் பண்றாரு, அதுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன். அந்த டேக்ல என்னை பத்தி ஏதோ பேசுறாங்களாமே அதான் கேட்டிருந்தது, மெயினாவே அதான். பேசலாமா ப்ரோ? பேசலாமா? முடியல முடியலையா? சரி சரி முடியல, வெயிட் பண்ணுங்க. அதனால தான் அந்த கேள்வியே கேட்டிருக்கேன். நீங்க என்ன கேட்குறீங்க உள்ள வந்துட்டு? இப்போ அவர் என்ன பேசலாம் தெரியுமா, நீங்க எப்படி பேசுங்க தெரியுமா, என்ன போஸ்ட் போட்டோம் தெரியுமா கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பேர் அங்கே எடுத்ததா தான் எனக்கு வந்த டிஎம். எனக்கு வந்து இவர் பிளாக் பண்ணியிருக்காங்க, எனக்கு அவர் என்ன பேசிட்டு இருந்தாரு அந்த ஹோஸ்ட் கேட்குற பிளாக் பண்ணா கேட்கலன்னு சொல்லி ஒரு 2 வாரமா ஒரு பெரிய குரூப் சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கும் என்னையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. எனக்கும் உள்ள நடந்தது கேட்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மன உளைச்சலா இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து இப்போ இவர்கிட்ட கேட்டேன், அந்த மன உளைச்சல்ல நான் கேட்க பேசும்போது பாருங்க ப்ரோ, இதான் வந்து இது வந்து இது மாதிரி பேசுறீங்க, நீங்க உள்ள இருக்கீங்களா அந்த 2 நாள் முன்னாடி பேசுங்க, இப்போ அதை விட்டுறீங்களே, அதான் மாரல் போலீசிங் என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். தட் இஸ் த மை ஸ்டேட்மெண்ட். ஓகே, உள்ள என்ன பேசுனீங்க, என்ன டாபிக் வச்சு பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, பிளாக் பண்ணியிருக்காரு. ஐ காண்ட் ஹியர். அதை 2 வீக்ஸா வந்து ஒரு குரூப் வந்து ஸ்பேஸ் போட்டு பிளாக் பண்ண சொன்னாங்களா, அந்த குரூப்புக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் சொன்னாங்க உள்ள வந்து வர முடியாதே, கேட்க முடியாதே, பார்க்க முடியாதேன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த குரூப் நல்லா இது புரியும். ஐ வாஸ் நாட் எனக்கு வந்து நீங்க அந்த பிளாக் லிஸ்ட்லேயே தெரியல, ஸோ உங்களுக்கு அந்த புரியுது அது தெரியுமான்னு தெரியல. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், பிளாக் பண்ணிட்டா உள்ள வர முடியாது, ஸ்பேஸ் காட்டாது. அந்த ஸ்பேஸில் வேற லிங்க் வச்சு நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு கேட்காது. சரியா? அது 2 தான் ப்ராப்ளம். அப்படின்ற போது பிளாக் பண்ணும்போது அவங்க என்ன பேசுங்க எனக்கு கேட்கல, அது ஸ்பேஸ்ல இருந்தே தெரியாது. அதனால தான் நான் வந்து சே உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னனால தான் நான் அவரை டேக் பண்ணி கேட்டேன். புரிஞ்சிருச்சா இப்போ ரஞ்சித் ப்ரோ? புரிஞ்சிச்சு முதல்ல சொல்லிட்டு நான் சொல்லலாமா ப்ரோ? புரிஞ்சிருச்சு ப்ரோ, நான் சொல்லலாமா ப்ரோ? நீங்க அடுத்த டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருக்கீங்க ப்ரோ. அது என்ன ஸ்டாண்டுனா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பேஸ்ல இல்ல, என்கிட்ட இன்னொரு ஆளு வந்து சொன்னாங்க, அவங்க வந்து என் பேரை பேசுனாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நான் இருந்தேன், அவங்க வந்து ஆனா சவுண்ட் கேட்கலன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன ப்ரோ? என்னது? இல்ல ப்ரோ, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து 2-3 பேர் வந்து சொன்னாங்க, என்னைய பத்தி இந்த ஸ்பேஸ்ல பேசுறதா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. என்ன இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் இருந்தேன், என்னை பிளாக் பண்ண வாசி இந்த இதுவே வந்து எனக்கு காட்டல, சவுண்ட் கேட்கலன்னு சொல்றீங்க. அப்ப இதுல எது உண்மை எது பொய் ப்ரோ? சவுண்ட் கேட்கல இல்ல, ஜாயின் பண்ணாலும் கேட்காது. அவர் என்ன பிளாக் பண்ணிருக்கவரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் ஜாயின் பண்ண எனக்கு சவுண்ட் கேட்கல, 2 வாரத்துக்கு முன்னாடி இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடியே இல்ல 1 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு கும்பல் பேசுனாங்க, அந்த கும்பலுக்கு தெரியும்னு கூட நீங்க சொன்னீங்க. இது நீங்க நம்பலனா இன்னொரு ஆள் ஸ்பீக்கர் எடுத்துட்டு ஆமாவா இல்லையான்னு யாராவது சொல்லுங்க. சிவா ப்ரோ நீங்க சொல்லு ப்ரோ. நியூட்ரலான ஆளை क्वेश्चन சொல்றீங்க. இல்ல என்ன கேக்குறீங்க நீங்க? அவர் வந்து இப்ப என்னை பிளாக் பண்ணிட்டா என்னால கேட்க முடியாது அந்த ஸ்பேஸ்னு சொன்னாரு. லிங்க் வச்சு வந்தாலும் பேச முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க அவர்ட்ட என்ன क्वेश्चन வைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட வேற ஒருத்தவங்க என்னைய பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாரு.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஜாயின் பண்ணேன். ஆனா வேற லிங்க் வச்சு வந்து ஜாயின் பண்ணாலும் எனக்கு அது கேட்காதுன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா ப்ரோ? ஆமா. இப்ப இதுல எது ப்ரோ உண்மை? நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு கேட்டா ரசிகன் இருங்களேன், கிளாரிஃபை பண்ணிருங்க. நீங்க கேட்டீங்களா இல்ல? ஸ்பேஸ் கேட்கல இல்லையா? கேட்க முடியல. லிங்க் கேட்கவே இல்ல ப்ரோ. அந்த லிங்க் இருந்தாலும் பிளாக் பண்ணியிருந்தா லிங்க் இருந்தாலும் கேட்க முடியாதுன்னு சொன்னேன். கேட்டேன்னு சொல்லல. சரி ப்ரோ. உன் பாயிண்ட்டுக்கே நான் வரேன். கேட்கறதுக்கு ஒரு வரமுறை இருக்கா இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ பதில் இல்ல? முட்டா பயலே அப்படின்னு இப்ப நான் உன்னை கேட்டேன்னு வச்சுக்கேன் ப்ரோ, உனக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? ஒரு பொய்யான ஒரு தகவல் எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட ப்ரூஃப் இல்ல, நாங்க சொன்னதுக்கான ப்ரூஃப் உன்கிட்ட இப்ப இல்ல, நாங்க உன்னை பத்தி உன் பேரே எடுக்கலன்னு நாங்க சொல்றோம். அத நீ நாங்க பேசுனது ரெக்கார்டோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் உன்கிட்ட இருக்குன்னா என்ன வேணா எழுதி போடு. ஏன்னா அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. உன்னை பத்தி பேசினா நாங்க உன்னை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லும் பொழுது, உன் பேரை நாங்க எடுக்காத பொழுது நீங்க எப்படி எங்களை வந்து முட்டா போய் நீங்க எழுதலாம் ப்ரோ? சொல்லு ப்ரோ. பேரே எடுக்கல. நீங்க தானே ப்ரோ சொன்னீங்க பேர் எடுத்திருக்கீங்கன்ட்டு. யாரு ப்ரோ உன் பேரை எடுத்த? உன் பேரே எடுக்கல ப்ரோ. உன் பேரே எடுக்கல ப்ரோ. இல்லையே, நீங்க சொன்னீங்களே இப்பதானே. உன் பேரே எடுக்கல ப்ரோ. உங்க ரசிகன் அப்படின்னு உன் பேரே எடுக்கல ப்ரோ. சரி, என்ன சொல்லி எடுத்தீங்க? நான் அவரோட போஸ்ட்டுக்கு போயிட்டு, சார் நீங்க ஒரு போஸ்ட்டை வந்து இருங்க ப்ரோ, நான் சொல்லிடுறேன். குறுக்க வரக்கூடாது நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் சொல்றேன். நான் என்ன சொன்னாருன்னா அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, என்னை ஒரே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒரே முத்துக்குமரன் ஃபேண்டாமா வந்து என்னை போட்டு ரொம்ப வந்து அபியூஸ் பண்றாங்க அது இதுன்னாரு. நான் என்ன பண்ணேன், சார் உங்களை நாங்க மட்டும் அபியூஸ் பண்ணல, இன்னும் நிறைய பேர் அபியூஸ் பண்றாங்க. உங்க ஐடியில நீங்க போட்ட குவாட்ஸோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல போட்டு பின் பண்ணேன் ப்ரோ. இதுல உன் பேர் எங்க ப்ரோ வந்திருக்கு? நீ நம்பலனா போய் டிசி விலாக் சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட வா ப்ரோ. இல்ல ப்ரோ, நீயே இப்ப சொல்றியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பின் பண்ணேன்ற. ஸ்கிரீன்ஷாட்ல யார் பேர் இருக்கிறது ப்ரோ? நான் அவரோட ஐடியில அவரோட பர்மிஷனோட அவரோட இதுக்குள்ள போயிட்டு நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இன்னொன்னு அதே மாதிரி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இன்னொன்னு நான் அந்த கமெண்ட் இந்த போட்டோவை வந்து குரூப்ல போட்டு ஒன்ட்டையும் கேட்டேன், இதை போட போறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு தானே போட்டேன் ப்ரோ. நீ போஸ்ட் போட போறதுக்கு வித்தியாசம். நீ ஸ்பேஸ்ல வச்சு சொல்லிருக்கணும். போட போறதுக்கு நிறைய இருக்கு. பிளாக் ஆன ஸ்பேஸ்ல நீ போட்டு நீ எங்க போறன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன நினைக்கிற? நீ சொன்னா நீ வந்து இத நான் ப்ரூஃப் பண்ணவா? இப்ப நான் இத ப்ரூஃப் பண்ணவா? இத நான் திருப்பி சொல்றேன். கமெண்ட்ல இத போட போறேன் ப்ரோ. இத ஸ்பேஸ்ல கமெண்ட்ல போட போறேன்னு உன்கிட்ட சொன்னது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் போடவா? நான் போடுன்னு சொல்லியாச்சு. ஸ்பேஸ் எனக்கு பிளாக் ஆன ஸ்பேஸ் போட ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் போட்டுட்டு நான் உன்கிட்ட பேசுறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் தான் சொன்னேன். இப்ப கேக்குறியா இல்லையா? நீ வந்து சொல்றது வந்து உனக்கு புரியதலே வந்து தப்பா நீ சொல்ற क्वेश्चन புரிய மாட்டேங்குது. அப்ப நீ ஒத்துக்கிட்ட தானே ப்ரோ நீ போடுன்னு? எனக்கு ஞாபகம் இல்ல ப்ரோ. 1000 பேருக்கு போட்டேன். போஸ்ட் போட போறேன்னு சொன்னேன். இல்ல என்னன்னு போட போறேன்னு சொன்னேன்ல. எடுத்து போடு நீங்க. சொன்னா இல்லையா? ஒரே நிமிஷம் ப்ரோ. விஜய் ப்ரோ, இது மாதிரி நீங்க வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் உங்க ஹோஸ்ட்ல பேசுறதே கிடையாது ப்ரோ. ப்ரோ நான் பேசிட்டேன். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? விடுங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு நான் இருக்கேன் ப்ரோ. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். விடுங்க. நீ இருக்கல ப்ரோ. இப்ப போய் திருப்பி அகைன் யூ ஆர் க்ரோயிங் தி டாபிக். அன்ன கிளாரிட்டி ஒன்னு தேவைப்படுது ரசிகன். நானே இல்ல. சொல்லு ப்ரோ. ரசிகன் கீழ கேளுங்க. இவங்க பேசி இருக்காங்க. கேளுங்களே. நான் ஒன்னு சொல்றேன் சிவா ப்ரோ. எனக்கு சொன்னது பூரா பேசிட்டாங்க. உங்க பேர் எடுத்துட்டாங்க சொன்னாங்க. ஒரே மேட்டர்ல நீங்க ஸ்பேஸ் போடணும்ங்கறீங்க. எனக்கு என்னன்னா உங்க ட்வீட்டை ஒன்னு கொண்டு வந்து இங்க போட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? கரெக்ட்டா? அந்த ட்வீட் போடும் பொழுது உங்க ட்வீட் போட்டாங்க, ஆனா என்ன கான்டெக்ஸ்ட்ல போட்டாங்க அப்படிங்கறத மட்டும் நான் அங்க இல்ல, இந்த இடத்துல இல்ல நீங்க உங்க ட்வீட்டை பின் பண்ணும்போது. சோ அதனால அது என்ன கான்டெக்ஸ்ட்ல பின் பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லிருங்க. எனக்கு அது தெரியும் ப்ரோ. சிவா ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. என்ன போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. அப்ப டிசி சார் சொன்னாரு, இது மாதிரி நம்ம ஃபேண்டமோ முத்துக்குமரன் ஃபேண்டமோ வந்து அவர் ஒரு கொஸ்டின் பண்ணாரு ப்ரோ. நான் அப்போதைக்கு வந்து நான் கிரிக்கெட் குரூப்ல வந்து நான் சொல்றேன், இவரே வந்து சவுண்டோட பிஆர் தான், இதுக்கு ப்ரூஃபே என்கிட்ட இருக்கு, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னுங்கிறது நான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும் கிடையாது. இங்க இதுல ஸ்பீக்கர்ல இருக்கிற வந்து ஒரு 4-5 பேருக்கு தெரியும். அதை என் பேர் மென்ஷன் பண்ணல. அவங்கள்ட்ட நான் சொல்றேன் என்ன ப்ரூஃப்னு கேட்கற பொழுது நான் எடுத்து இந்த போட்டோ போடுறேன். இந்த பாரு ரசிகன் ப்ரோவே சொல்லியிருக்காரு, அப்புறம்னா நமக்கு இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் ப்ரோ அந்த இதை எடுத்து நான் போட்டு அவரை கொஸ்டின் பண்றேன். இதை போட்டதும் இல்லாம நான் அவர்கிட்ட சொல்றேன், ரசிகன் ப்ரோ இதை நான் இந்த ஸ்பேஸோட கமெண்ட்ல பின் போட போறேன்யா, போட்டு பின் பண்ணி அவரை கேட்க போறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ப்ரோ நான் கேட்டேன்.
சரி ப்ரோ, ஒண்ணே ஒண்ணு கேட்கவா ரஞ்சித் ப்ரோ? சொல்லு ப்ரோ. அந்த போஸ்டர் நீங்க கரெக்டா படிச்சு பாத்தியா? எந்த நீ போஸ்டர் வந்து ப்ரோ? டிசிஏ போய் அக்யூஸ் பண்ணன்னு சொன்ன தெரியுமா? ரசிகன் ப்ரோவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணன்னு சொன்ன தெரியுமா? நான் அவரை அக்யூஸ் பண்ணல. நான் நல்லா கேளு, நான் அவரை அக்யூஸ் பண்ணல. அவர் என்னமா சொன்னேன், கமெண்ட் போடுற எல்லாத்துக்கும் யாரும் பொறுப்பாக முடியாது சார். இந்த பாருங்க, இன்னொருத்தர் உங்களை வந்து பிஆர்ஆன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. அப்ப நீங்க பிஆர்ஆன்னு கேட்டேன். நீங்க மேல உள்ள பின்ன நீயே பாரு ப்ரோ. நான் கொஸ்டின் தான் பண்ணியிருக்கேன். சர்க்கார் சிஸ்டமா தான் நானும் கேட்டிருக்கேன் ப்ரோ. நீ எப்போதும் பண்ணுவில்ல ப்ரோ, உன்னதான் ஃபாலோ பண்ண, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ 2 நிமிஷம் முன்னாடி வேற என்னமோ சொன்னீங்க ப்ரோ. என்ன சொன்னோம் ப்ரோ? நான் நீ மேல பாருங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அவர் வந்து எல்லா முத்துக்குமார் சொல்றாங்க சொன்னதுக்கு இவரே போட்டிருக்காரு பாருன்னு சொல்லி எடுத்து போட்டேன்னு சொல்லி தானே இப்ப சொன்னேன். அவர்கிட்ட ஸ்பீக்கர்ல பேசினேன் ப்ரோ. இது அவர்கிட்ட ஸ்பீக்கர்ல பேசினேன். அவர் மேல போட்டிருக்க போஸ்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. அப்போ நீங்க பிஆர்ஆ சார்ன்னு தான் கேட்டிருக்கேன். கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். ரசிகன் வந்து உங்களை சொல்லிட்டாரு, அப்ப நீங்க பிஆர் தான் அப்படின்னு சொல்லி நான் புல் ஸ்டாப் வைக்கல, கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன். கொஸ்டின் மார்க்கும் புல் ஸ்டாப்புக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா ப்ரோ? அந்த கேள்வி கேட்டதே நான் தான் குரூப்ல எடுத்து போடவா? அதான் ப்ரோ, நீ கேள்வி கேட்டீல ப்ரோ. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல நீ மாத்தி கேக்குறியா இப்ப? இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ. இல்ல நீ வந்து நான் திருப்பி கேக்குறேன் ரஞ்சித் ப்ரோ. நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ப்ரோ. இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன், நீ குறுக்க வர கூடாது நீங்க சொல்லிருக்கீங்க ப்ரோ. அப்ப நான் பேசி முடிச்சிடணும்ல பண்ற ப்ரோ. புரியுதா? இப்போ வந்து நீ ட்ரை பண்றதுன்னா பண்ணல ப்ரோ. நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. நீ வந்து தப்பா புரிஞ்சுதான் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்க. அதான் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சரியா? நீ வந்து என்ன வேணாலும் சொன்னாலும் அதை நம்புற மாதிரி நான் நிலைமையில இல்ல. சரியா? நீ என்ன சொன்னா நம்புற மாதிரி இல்ல. எனக்கு ஐ விட்னஸ் இருக்காங்களா? எல்லாருமே முத்துக்குமரன் ஃபேன்ஸ். அந்த ஃபேன்ஸ் நான் நம்புறதா இல்ல அப்படின்ற போது எனக்கு யார சொன்னாங்களோ நான் அவங்கள தான் நம்ப முடியும். நீ ஒண்ணும் இல்ல சொல்ற. நீ உங்க ஃபேண்டம்ல விஜய்னு ஒருத்தர் இருந்தாரு. உங்க ஃபேண்டம்ல விஜய்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த ஸ்பேஸ்ல. யார் சொன்னா? புரியல. விஜய் ஃபேண்டமா? எந்த விஜய்? இந்த மேல இருக்க விஜய்? உங்க ஃபேண்டம்ல விஜய்னு ஒருத்தர் இருந்தாப்ல, அவர் அந்த இதுல இருந்தாரு. அவர்ட்ட போய் கேளு ப்ரோ. அதே மாதிரி உங்க ஃபேண்டம்ல டிடிவில பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி திட்டிட்டு இருந்தா அந்த விஜயா? இவர் இல்ல ப்ரோ, ஹோஸ்ட் இல்ல ப்ரோ. விஜய் இல்ல, இன்னொரு விஜய். உள்ள வந்து ஸ்பேஸ்ல பேச விடலன்னு சொல்லி நாங்க பிளாக் பண்ணிட்டோம் சொல்லி எங்க கூட சண்டை போட்டு இருந்தாரே அந்த விஜயான்னு கேட்டேன். ஓ, அப்ப உங்க ஃபேண்டம்குள்ளே சண்டை இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ எல்லாரும் சண்டை போட்டுட்டீங்கன்னா எப்படி ப்ரோ? வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க சொல்ல அந்த விஜய் தான் சொல்றாரா? அத மட்டும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ. எங்க இருங்க, எங்க ஸ்பேஸ்ல வந்து சௌந்தர்யாக்காக நிறைய டிஃபெண்ட் பண்ணாரு. அப்ப அவர் யாரு ப்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு வந்து நான் அவர்ட்ட பேசுனது கிடையாது. இல்ல இது கேள்வி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ப்ரோ. உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு தான் கேள்வியே தெரியலையே ப்ரோ. எந்த விஜய்னு கேட்டேன். உனக்கு எந்த விஜய்னு உன்னால சொல்ல முடியல அப்படின்னா நான் எந்த விஜய் விஜய்ல நிறைய பேர் இருக்காங்க. தளபதி விஜய் பேசினாரா? எந்த விஜய்னு சொல்லுங்க. சார் ப்ரோ இரு ப்ரோ. சே ப்ரோ, உங்க அனுமதியோட சே ப்ரோ ஸ்பீக்கர் எடுக்கலாமா ப்ரோ? ரசிகன் ப்ரோ, ஏன்னா உனக்கு வேற வந்து பேசுறோம். நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் எடுத்து வரணுமா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ கோச்சிக்காத, ஒரு 2 நிமிஷம் ஆகும் ப்ரோ, தேடணும். ஹோஸ்ட் விஜய் இருக்கீங்களா? இல்ல ஹோஸ்ட் தான் கேக்குறேன். இல்ல சிவா, இனிமே அவர் ஹோஸ்ட் விஜய் டிராவிட். ஐயா ஒரே நிமிஷம் இருங்க, ஓவர்லாப் பண்ணிர வேணாம். இது அவங்க இப்ப ஏதோ விஜய் பத்தி பேசுனாங்களாமே, அவர் மேல வரேன்னு சொல்றாப்ல, அவர் ஏத்துவீங்களா? மேல கொடுங்க, ஸ்பீக்கர் கொடுத்து தந்துங்க. விஜய் ஸ்பீக்கர் தந்துங்க. வந்துட்டேன். விஜய் ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா? ப்ரோ ரசிகன் ப்ரோ நான் பேசுறேன், வேற யாரும் பேசல. அவர் இருக்காரு பாரு கீழே, இந்த விஜய் தான் ப்ரோ. ஓகே சரி, ஓகே பாத்துறேன். அடுத்து ப்ரோ வாய்ஸ் சேஞ்சர் ப்ரோ ப்ளீஸ். இல்ல ஒண்ணும் வேற யாரும் பேசாதீங்க ப்ரோ. ஏன்னா வேற அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கல அவரு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நிமிஷம் ப்ரோ. விஜய் ப்ரோ, இப்ப நீங்க ஒரு ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா ப்ரோ? எங்கடா போயிட்டாரு? விஜய் கனெக்டிங்ல காட்டுது. ப்ரோ விஜய் ப்ரோ கனெக்டிங்ல காட்டுது. வந்தாரு. வாய்ஸ் சேஞ்சர் ப்ரோ ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எப்படி டாபிக் என்கிட்ட வருது? இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்ல டாபிக். இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் டாபிக் தான் ப்ரோ. நீங்க ஒரு ஸ்பேஸ்ல இருந்தீங்களா ப்ரோ? அந்த ஸ்பேஸ்ல ரசிகன் பேரை வச்சு நாங்க ஏதாவது பேசணுமா ப்ரோ? எந்த ஸ்பேஸ் சொல்றீங்க? ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து சாயங்காலம் வந்து சே ப்ரோட்ட நீங்க வந்து ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்லி ஒரு
இது போனுச்சுல ப்ரோ. ஆமா ஆமா. அதுல நாங்க ரசிகனை பத்தி எதனா பேசணுமா ப்ரோ? இல்ல அந்த ஸ்பேஸ்ல நடந்த விஷயங்கள் அந்த டிசி விலாக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதானே ப்ரோ. அவரை ப்ரோ நாங்க கொஸ்டின் பண்ணோம். வேற எதுவும் நாங்க ரசிகனை பத்தி எதுவும் பேசல ப்ரோ. நான் கேட்ட வரைக்கும் நான் எதுவும் அது மாதிரி ரசிகன் சொல்லிட்டு இது பண்ணல. இந்த ஸ்பேஸ்ல என்ன நடந்தது எனக்கு இந்த ஸ்பேஸ் இது வேற ப்ரோ. இது வேற. இவர் வந்து இது வந்து ஸ்பெஷலா அவருக்கு தான். இதுல வந்து ரசிகன் பேர் மட்டும் தான் இருக்கும், வேற யார் பேரும் இருக்காது. இது அது வேற ப்ரோ. நீங்க ஓகே இல்லையே ரஞ்சித் ப்ரோ, நீ இப்ப சொல்றது என்னன்னா அந்த இன்னொரு ஸ்பேஸ்ல என்ன பத்தி பேசுறாங்க. நான் கேட்டது இந்த ஸ்பேஸ் தானே. இந்த ஸ்பேஸ்ல என்ன யார் சொல்றா? இல்ல ப்ரோ இந்த ஸ்பேஸ் தான் ப்ரோ. அது அவர் இடையில போயிட்டாரு ப்ரோ. நீங்க வந்து அவருக்கு அவர் இருந்திருக்க மாட்டாரு. இப்ப நீ தானே சொன்ன இவர் வந்து இருந்தாருன்னா, இப்ப வந்து இவர் இடையில போயிட்டாருன்ற. அப்ப உன்ன நான் எப்படி நம்புவேன்? இப்ப நீ வந்து மாத்தி பேசுறேன்னு சொல்லியா? இது இந்த ஸ்பேஸ் வந்து பாதிக்கு மேல வந்து உனக்காக ஸ்பெஷலா மாறிச்சிட்டோம் ப்ரோ. ஏன்னா இப்போ இல்ல வேற வித் ரஞ்சித் ரைட். ஒரே நிமிஷம் விஜய் ஒரே நிமிஷம். ரசிகனை கோஸ்ட் வந்து ஸ்பீக்கருக்கு மூவ் பண்ணுங்களா ப்ளீஸ். பண்றேன் ஒரே நிமிஷம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ அவர் ஸ்பீக்கர் வரட்டும். ஏன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அவர் வந்ததுலேருந்து அவர் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்றது கவனிச்சுட்டு தான் இருக்கும். அவர் வந்து என்ன கண்டென்ட்டோ இருங்க ஒரு நிமிஷம். ரஞ்சித் ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா அவர் முடிச்சு விட்டுருக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அவசரப்படுறீங்க? இல்ல என்னைக்கு அவர் எப்பவும் முடிஞ்சிட்டாரு. அவர் திரும்ப நீங்க என்ன பேசினாலும் உங்களை சுத்ததான் விட போறாரு. ரெண்டாவது வந்து இங்க ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். 1000 அறிவாளியோடல் வந்து நீங்க போராடலாம், ஒரு முட்டாள்கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு வெள்ளதாரி என்னைக்கே சொல்லிட்டாரு. இது வந்து ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவர், ஏன்னா இங்க இத்தனை 400 பேர் இருக்காங்க. ஏன் இந்த ஸ்பேஸ் என்ன கண்டென்ட் என்ன மேட்டர்னு தெரியாம இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா என்ன டேக் பண்ணி ஒரு விஷயத்தை போட்டாரு. என்னை பத்தி உங்க ஸ்பேஸ்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேக் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட வந்து கேள்வி வச்சேன். என்ன டேக் பண்ணி இந்த மாதிரி ட்வீட் போடுறாங்களே, உங்களை பத்தி யார் என்ன பேசினாங்க அப்படின்னு தான் நான் கேள்வி வச்சேன். அதனுடைய என்ன டேக் பண்ணி போட்டதுனால அது ஸ்பேஸ்ல இருந்து கண்டினியூஸா அது தொடர்ச்சியாகி நகர்ந்து அது வேற மாதிரி போய் கடைசி வரைக்கும் கேட்ட கேள்வி அவர் பதிலே கொடுக்கல. அவர் சொன்னாரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து நான் எங்கேயோ பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 நாள் முன்னாடி எங்க பேசினா நான் சொல்லுங்க எந்த ஸ்பேஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் கேட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சரி உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லுங்களேன், எந்த ப்ரூஃப் எந்த ஸ்பேஸ் எதனா சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கல. 2 நாளுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இல்லைன்னா அவரை பத்தி பேசாதீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் வந்து சொன்ன கண்டென்ட்டே வேற. ஆனா நான் எந்த ஸ்பேஸ்ல பேசுறது எனக்கு தெரியும். இவர் சொன்னாரு நான் பேசினதை கேட்டேன்னு சொல்லி. அப்ப நான் என்ன பேசினேன், எந்த ஸ்பேஸ்ல பேசினேன், என்ன கண்டென்ட்டுக்காக அதை பேசினன்ற ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் புது பதிலே கொடுக்காம சுத்தல்ல விட்டு நேரத்தை வீணாக்கி நீங்க பேசாதீங்க நான் பேசாதீங்கன்னு சொல்லி அவர் குறுக்க மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து பேசுறது சவுண்ட் அதிகமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசினா என்னால பேச முடியாது, குறுக்க வராதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி யாரையும் ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடாது. அவர் வச்ச கண்டிஷன், இந்த ஸ்பேஸ் வந்து அவரோட கண்டிஷன் படி தான் இயங்கிட்டு இருந்தது இவ்வளவு நேரம். இது ஒரு கட்டத்துக்கு மேல அதனாலதான் ப்ரோ சொன்னேன் இது வந்து ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம பேசக்கூடாது. இங்க அவர் வச்சாதான் நியாயம் அவர் இல்லாதப்ப பேசுறீங்கன்னா அதனால சாம் மேல ஸ்பீக்கர் கொடுக்க சொல்றாப்ல. அவரையும் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லாதப்ப பேசணும்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவர் என்ன பண்ணாரு இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு நேரம் பண்ணிட்டு போனதை வச்சுதான் பேசணும். இல்லாத வச்சு பேசணும்னா அவர் இங்க இருக்கும்போது பண்ணாருல்ல. ஆமா அதுதான் நானும் சொல்றேன். அவர் இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதை தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு மேட்டர் நான் பேசிட்டு ஆசன் ஒரு நிமிஷம் நான் மேட்டர் கீழே போகுது. விஜய் கேக்குதா? விஜய் உங்களுக்கு போஸ்ட் நீங்க போஸ்ட் விஜய் சொல்லுங்க. ஆசன் ப்ரோ ஒரு நிமிஷம் ஆசன் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் அதுல பேச வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் ஹோஸ்ட் விஜய் ப்ரோ நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். நீங்க தான் ஆளுங்க ஸ்பீக்கர் கொடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் பேச வந்தாரு. இந்த சில்ற பையன் எல்லாம் வந்து கோவஸ்ட் வாங்கிட்டு ரிமூவ் பண்றது இதெல்லாம் வந்து டெக்கோரம் இதோ ஓகேவா? உங்க ஸ்பேஸ் ஓகேவா? நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க எல்லாருமே. விஜய் கேக்குதா? விஜய் கிட்ட நீங்க தான் ஆளுங்க ஸ்பீக்கர் கொடுத்தீங்க, அது உங்க எல்லாம் பேச வந்தாப்ல ஓகேவா? பேச வரப்ப ஸ்பேஸ் விட்டு தூக்கிட்டாங்க ஓகேவா? அவனுக்கு பிடிக்காத அளவு தூக்கி விட்டுருக்கான் ஸ்பேஸ் விட்டு. அப்ப நீங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ற நீங்க சொல்லிடணும் ஓகேவா? ஆளுங்க மேல அமுச்சு விட்டேன் அப்படின்றாரு அப்படின்னு சொல்றான். எனக்கு புரியல. அப்ப நீங்க அவனை கோர்ஸ்ல கூட வச்சு பார்க்க போனா அவங்க கிட்ட பேச வர நீங்க இது பண்றீங்க, டிக்கெட் பண்றீங்க, அவ்வளவுதான் ரசித்து. எனக்கு புரியல அது. இல்ல நாங்க இல்ல நாங்க உடனே அதை வார்ன் பண்ணோம். நான் வந்து உடனே அன்மியூட் பண்ணிட்டு அதை நாங்க வார்ன் பண்ணோம். நீங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நாங்க சொன்னோம். அந்த டைம்ல நாங்க சொன்னோம். பாத ஒரே நிமிஷம். நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு சொல்லி எதுதான் தீர்மானிப்பாங்க. நான் இது வரைக்கும் வந்து இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து இந்த ரசிகன்ற நபருக்கு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா அவர் புரிஞ்சுப்பாரு இல்ல திருந்திடுவாரு இல்ல அவர் வந்து இங்க இருந்து மாறிடுவாருன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினது.
இவ்வளவு நேரம் நிதானமா பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா நிறைய சௌந்தர்யா ஆர்மில இருந்து பேசியிருக்காங்க, ஃபேன்ஸ் வந்து பேசியிருக்காங்க, மரியாதை கொடுத்து அவங்களுக்கு டெக்கோரம் கொடுத்து பேசணுன்றதுனாலதான் இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர்கிட்ட இருக்க முரண். ஒண்ணு, நீங்க தவறா பேசிருக்கீங்க, நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்கன்னா அது தப்புனா ஆமாங்க நான் தெரியாம போட்டுட்டேன்னு சொல்லி அதோட முடிச்சிருக்கணும். இல்லைங்க என் புரிதல் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் அதை பண்ணேன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே பண்ணாம கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதெல்லாம் வந்து என்கிட்ட என்ன மார்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இவங்கெல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடாது, குறுக்க வராங்கன்னு சொல்லி 4 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன கண்டிக்க சாம் ஸ்பீக்கர் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கண்டிக்க தெரிஞ்ச சாம்க்கு வந்து கூட இருக்கக்கூடிய அவரையும் வந்து கண்டிச்சிருந்தாருன்னா நிச்சயமா நான் வந்து அவருக்கு பதில் இல்ல ப்ரோ. சின்ன பசங்க பேசுவாங்க இல்ல, அது மாதிரி அவர் வந்து சமாளிக்கிறாரு ப்ரோ. அதுதான் முடிச்சிடறேன். என்ன கண்டிக்க தெரிஞ்ச சாம்க்கு வந்து இல்ல அவரையும் வந்து நீங்க யாரும் கண்டிச்சிருந்தாருன்னா பேசாதீங்க, சேவும் சாமும் பேசட்டும். அந்த இடத்துல வந்து ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். நான் திரும்ப எனக்கு மதனை பிடிக்கும் தான், நல்லா தெரியும். இப்ப மேட்டர் என்னன்னா கண்டென்ட் ஆகும். இப்ப என்ன கண்டென்ட் ஆகும்னா, மதன் உள்ளார வந்து சில்றன்னு ஒரு வார்த்தை விட்டான். இப்ப சில்றங்கிற மேட்டர் கண்டென்ட் ஆகும். சில்றங்கன்னு சொல்றான் அப்படின்ட்டு இருக்கும். மதனே நான் திரும்ப சொல்றேன், மதனே நான் உனக்கு எனக்கு புரியல. எனக்கு ஒரு பேசிக்கு வரனா பேச வரீங்கன்னா எனக்கு புரியல. அவன் பண்றதா நீங்க ஏத்துறீங்களா? அப்ப நான் எனக்கு புரியல. நீ என் அக்கவுண்ட் அக்சஸ் எடுத்துக்கோ, எனக்கு டிஎம் பாரு. நீங்க மேல இருக்கீங்க ப்ரோ, இப்பதான் பேசிட்டு போயிருக்காங்க. சில்றங்கிற வார்த்தை இப்பதானங்க டெக்கோரம் பத்தி பேசுனாங்க. இல்ல மதன் அந்த வார்த்தையை விஜய் நீயும் நிறைய வார்த்தை ஒரு நிமிஷம் ஆசன் ப்ரோ, நான் விஜய் கிட்ட தான் பேச வந்தேன். ஓகேவா? ஏன்னா விஜய் அவரை வந்து ஆளுங்க ப்ரோ கிட்ட பேச வந்தது, பேசுறதுக்கான மரியாதை கொடுக்கல. ஓகேவா? ஸ்பேஸ்ல உங்க ஸ்பேஸ்ல பர்டிகுலரா. ஓகேவா? அது காரணம் ஓஸ்டோட அலட்சியத்தனம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதான் சொல்ல வரேன். நீங்க கோர்ஸ் கொடுத்தீங்களா அவனுக்கு கொடுத்தா அவன் இருங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது கதை என்ன ஆச்சுன்னா, மாத்தி மியூட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை போனதால தான் வந்து 2 பேரும் கோஹோஸ்டா இருந்தா மியூட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதுக்காக கொடுத்தாங்க. மத்தபடி எந்த ரீசனும் கிடையாது. அது ஓகே ஃபைன் ப்ரோ. அவன் ரிமூவ் பண்றப்ப நீங்க அது புரியல ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ. அத ஆலன் ப்ரோ சொல்லி புரிய வச்சுக்கிறோம் ப்ரோ. அது விஜய் ப்ரோ பேசிப்பாரு ப்ரோ. அது பெரிய கதை ப்ரோ. சொன்னோம்னா திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் போகும் ப்ரோ. புரியுது, அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பட் இருந்தாலும் வந்து சிச்சுவேஷன் இதுதான் நடந்தது, இதுதான். அண்ட் விஜய் டிராவிட், நான் ஒன்னு சொல்றேன். நீங்க நிறைய இடத்துல வார்த்தை நீங்க ரொம்ப அப்படி ஓஸ்டா இருந்துகிட்டு நீங்க பண்றது அது தப்பு டிராவிட். ஏன்னா நீங்க ஓஸ்ட்ல இருக்கும் போது நீங்க வார்த்தையை விடக்கூடாது. ஸ்பீக்கரா இருந்தீங்கன்னா உங்க இஷ்டம் போல பேசிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்க போறீங்க. பட் ஓஸ்டா இருக்கும்போது நீங்க அப்படி வார்த்தையை விடுறது எனக்கு அதை பார்க்கும் போது ஒரு நியாயமா தெரியல. ஏன்னா உங்களை நம்பி பேச வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற. அவங்க கொடுக்கலன்னு கூட நீங்க நடுவில் பூந்து கரெக்ட் பண்ணணும். அதை விட்டு நீங்களும் வந்து அவங்க கீழே இறங்குற மாதிரி அப்படி போடுறது எனக்கு அது உடன்பாடாவே இல்லை. ஒரு மேட்டர் நான் போயிட கேள சிவா, உங்களுக்கு யாராவது டீம் பண்ணாங்களே, நான் திரும்பி சொல்றேன். ஓகேவா? நான் ஒருத்தர் திட்டின அவர் வந்து என்கிட்ட பேசுவோம். ஓகேவா? நீ திட்டின பேசல, வா தனியா பேசலாம் அப்படின்னு அந்த பர்டிகுலர் பர்சன் பேசணும். ஓகேவா? ஃபைன். உங்ககிட்ட வந்து இந்த கீழே இருந்து அம்மா என் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு டிஎம் பண்றவங்களாம் எனக்கு நான் அவங்களை கண்டு கூட மாட்டேன். ஓகேவா? பிரச்சனை யாராவது ரசிகன் நான் திட்டணும், நான் பேசல, அவன் வந்து என்கிட்ட பேசணும். உங்களை டிஎம் பண்றவங்க நான் கண்டு கூட மாட்டேன். இல்ல ஒரே ஒரு மேட்டர் தான். இங்க ஆல்ரெடி இந்த பின் மேல ஒண்ணும் இல்ல பேசக்கூட இல்லங்கிறாங்க. இங்க நான் இவங்க கிட்ட கேட்கும்போது அவரை பத்தி நாங்க பேசல, இந்த ட்வீட்டை மட்டும் தான் பின் பண்ணோங்கிறாங்க. அதுக்கே இப்ப பிரச்சனை ஆகுது. நீ வந்து இந்த இடத்துல நான் ஒண்ணுதான் சொல்றேன். ஸ்பேஸ்ல நீ தெரிஞ்ச ஆட்களை பத்தி பேசும்போதோ இல்ல வேற ஏதோ சிவா பிரச்சனை அதே சிவா பிரச்சனை அதுவே இல்ல. கண்டென்ட்டே வேற. கண்டென்ட் என்னன்னா, ரசிகன் அவர்கள் வந்து அவரோட ட்வீட்ல என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாரு. ஓகேங்களா? நான் வந்து என்ன கேட்டேன்னா, என்ன ஏன் டேக் பண்ணிருக்கீங்க, காரணம் என்னன்னு கேட்கறது தான் நான் அவர்கிட்ட கேள்வியா முன் வச்சேன். அவர் வந்து என்ன டேக் பண்ணி போடும்போது இந்த ஸ்பேஸை கேட்டிருக்காரு. கேட்டுட்டு தான் அவர் வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் கேட்கல, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதனால தான் என்ன டேக் பண்ணாரு. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, அப்ப என்ன சொன்னேன், நான் எதுக்காக என்ன அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒருத்தர் இல்லாதப்ப நீங்க அவங்களை வந்து பேசாதீங்கன்னு நான் சொன்னதா அவர் சொன்னாரு. 2 நாள் முன்னாடி நடந்தது என்னன்னா, நான் வித் ரோஷினியோட பர்மிஷனோட நான் அவங்க பேரை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ரோஷினிக்கும் இன்னொரு நபருக்குள்ள நடந்த சிக்கல் அப்போ 3 மணி நேரம் ஸ்பேஸ் வந்து அவங்க ஓடிட்டு இருந்தப்ப நான் சொன்னது என்னன்னா, கடைசியில அந்த முடிக்கும் போது நான் சொன்னது இல்லைங்க, நம்ம வந்து ரோஷினி நான் அந்த ஸ்பேஸ்ல நான் சொன்னதே திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒருத்தவங்க பாதிப்புக்குள்ளா இருக்காங்கன்னா நிச்சயமா பேசணும், அவங்க கண்டிச்சு பேசணும். அவங்க இருக்கிறாங்க இல்லன்றதெல்லாம் செகண்டரி. அவங்க வந்து கண்டிச்சு பேசணும். கண்டிச்சு பேசுங்க, ரோஷினி பேசுறது சரிதான் சொல்லி அந்த ஸ்பேஸோட ஸ்டார்டிங்ல இருக்கும்போது சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பேஸ் முடியும் போது, ஏன்னா நீங்க எல்லாருமே அங்க இருந்தீங்க. ஸ்பேஸ் முடியும் போது என்ன சொன்னா, இல்லைங்க இது எங்கேயோ நகர்ந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, ஏன்னா அந்த நபரும் இல்ல, ஏன்னா ரோஷினி பேசும்போது கண்டிச்சிட்ட பிறகு இது திரும்ப 3 மணி நேரம் இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி போற அளவுக்கு இந்த ஸ்பேஸ்ல இப்ப வந்து அந்த நபர் இல்லாதனால அது நேரம் வீண். அதனால நம்ம அந்த நபர் வந்த பிறகு பேசலாம். அது ஏன்னா ரோஷினி சொல்ல வேண்டிய பதிவு நிச்சயமா பொது வெளியில சொல்லணும், அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதுதான் நான் 2 நாள் முன்னாடி பேசின கண்டென்ட் பேசி முடிச்சிட்டேன். அவர் வந்து இங்க என்ன நிறுவ முயற்சி பண்ணாருன்னா,
நான் வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன், யாரோ இல்லாத நபர் பத்தி நீங்க பேசக்கூடாது நீங்க சொன்னீங்கல்ல, அது எப்படி இந்த ஸ்பேஸ்ல வந்து என்னை பத்தி வந்து இவங்க உங்க ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்க, நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாரு. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, எந்த ஸ்பேஸ்ல நான் என்ன சொன்னேன், என்ன கண்டென்ட்ல பேசினா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப நானே இந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் அவர் என்ன கண்டென்ட், எந்த ஸ்பேஸ், நான் என்ன சொன்னேன் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் சொல்லாம அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நீங்க இந்த மாதிரி குறுக்க வரீங்க, இந்த மாதிரி அத்தனை ஸ்பீக்கர்ஸ் வந்து குறுக்க வராங்க. அவர் என்ன நிறுவ முயற்சி பண்ணாருன்னா, என்ன பேச விடல. அவர் தன்னை ஒரு விக்டிமைஸா பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து விக்டிம் கார்டு அப்படின்ற அந்த விக்டிம் கார்டை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து எனக்கு வந்து காதுல பேசும்போது மார்க் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க பேசுறது ரொம்ப சத்தமா இருக்கு, அதனால எனக்கு வந்து என் ஸ்பீக்கர்ஸ் வந்து காதெல்லாம் வலிக்குது, என்னால கேட்க முடியல, நீங்க பொறுமையா பேசுங்க, என்ன மாதிரி பொறுமையா பேசுங்க, நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டு தன்னை விக்டிமைஸா காமிச்சிக்கிட்டு கூட இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு கார்னர் கார்டு எடுத்துக்கிட்டு, நான் இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்தா என்ன கோஸ்ட்ல கொடுத்தா இல்ல வந்து ஸ்பீக்கர்ஸ்ல 2 பேர் மட்டும் இருந்தா நல்லா பேச முடியும். இந்த ஸ்பேஸ் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்பேஸ் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. இந்த ஸ்பேஸ் அதை நகர்த்தி தான் போயிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் இதுல நடந்தது. சாமு கீழே இருந்தாரு, மேல வந்தாரு, ஒரு விஷயம் சொன்னாரு. சரி ஓகே சாம், நீங்க சொன்னதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சாம்க்கு சொன்னேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனையா போயிடுச்சுன்னா, சாம்க்கு அங்க வந்து இவர் பேசுனது மார்க் பண்ணது சாமோட கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம் இங்க இருக்க 4 பேர் வந்து சேக்கு பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சாம் வந்து அவரும் திரும்ப இங்க ஒரு விஷயத்த ஒரு அவதூறான ஒரு விஷயத்த வந்து சாம் வந்து சொன்னாரு. அங்க பேசினதே ரஞ்சித் மட்டும் தான் பேசினாரு. அது கூட ரஞ்சித் அப்புறம் திலீப் பேசினார், 2 பேர் தான். அப்ப இன்னும் 2 பேர் சொல்லும் போது அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கஷ்டமா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து பேசினாங்க. எஸ்கே அந்த அக்கா வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி அவதூறா பேசுனீங்க சாம், நீங்க பேசுனது 2 பேர் தான், நீங்க 4 பேர் வந்து சேக்கு பின்னாடி பேசுவாங்க அப்படிலாம் நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி சாமியை அந்த இடத்துல கண்டிச்சாங்க. சாம் அதை அக்செப்ட் பண்ணிருப்பான்னு நான் நம்புறேன். அந்த விஷயங்கள் சரின்னு சொல்லிட்டு தான் சாம் அதை அங்க மூவ் ஆகி போயிட்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்ல விஷயங்கள் பதிவு பண்ணாரோ அதை பதிவு பண்ணிட்டாரு. அவர் சொன்ன விஷயங்கள் என்ன தவறு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் நகர்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, 1-to-1 பேசுவோம்னு சொல்லி நான் கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் பதில் கொடுக்காம நீங்க பேசுங்க சாம், முடிச்சிடறேன். நான் பேசுறேன், நீங்க பேசிட்டீங்க, முடிச்சிட்டீங்க. இல்ல நான் முடிக்கல சாம், நான் பேசிடுறேன், நான் முடிக்கல ஒன்றும். ஏன்னா நான் முடிச்சுட்டு நீங்களே சொல்லாதீங்க சாம், நான் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்களா ஒரு கன்க்ளூட் வந்துடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் நம்ம வந்து பேச விடும்போது ஸோ நீங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணீங்க நம்புறேன். ஸோ அதனால ப்ளீஸ் இன்டர் பண்ணாதீங்க. சிவா, நான் 9 o'clock ஸ்பேஸ் போடுங்க. நான் அது சொல்றதுக்கு தான் வந்தேன். இங்க பேச முடியாது, மியூட் போடுவாங்க. சாம் நான் பேசிட்டு இருக்கேன் சாம், நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க வந்தீங்கன்னா சாம் நீங்களே சொன்னீங்க பேசும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் கீழே சிவா சொல்லி நான் மைக் கேட்டுட்டு வந்தேன் நான் மேல. ஓகேங்களா, எனக்கு வந்து நீங்க பேசியும் கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, சரி சாம், நீங்க பொறுமை இல்லைன்னா 9 மணிக்கு ஸ்பேஸ் நீங்க போடுங்க, நீங்க போட்டு பேசுங்க சாம். உங்களுக்கு பொறுமையா இருந்தா உங்க மரியாதை கொடுத்து ஸ்பீக்கர்ல உட்கார வச்சு நாங்க பேசுறோம். அந்த மரியாதையோட நீங்க காப்பாத்தீங்கன்னா நான் பேசுறவளுக்கு நான் பேசி முடிச்சுட்டு பேசுறது அது மரியாதை. நான் பேசும்போது குறுக்க வந்து பேசுறது மரியாதை கிடையாது. 9 மணி ஸ்பேஸ்ல நீங்க போய் பேசிக்கங்க, ஒன்னும் பிரச்சனை நீங்க சாம் வந்து ஒன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை டைவர்ட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, என்ன டைவர்ட் பண்ணி பேசுறேன்? அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவர் வந்து இது பண்ணிக்கிட்டாரு, அந்த மாதிரி என்னமோ சொல்றீங்க. புதுசா இருக்கு. நான் எப்பவுமே கூட அக்செப்ட் பண்ணாம தான் நான் போனேன். இல்ல அவர் பேசும்போது நடுவில் எல்லாரும் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன்ற மாதிரி நீங்க பேசிட்டு அந்த 4 பேர் நான் சொல்ல வேண்டிய ஆன்சரை நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஓகேங்களா, நீங்களே சொல்லிட்டு நீங்களே கொஸ்டின் கேட்டீங்க. ஸ்பேஸுக்கான அர்த்தமே இல்ல சேகுவாரா. நான் 9 o'clock வந்து பேசுறேன். நீங்க பேசுங்க. நீங்க 4 பேர் நீங்க சொன்னீங்க, அந்த குற்றச்சாட்டே முதல் தப்பு. நீங்க வாங்க நீங்க அங்க வந்து கேளுங்க. அந்த 4 பேர் யாருங்கறது பேரை சொல்வீங்க நான் நம்புறேன். இல்ல நீங்க அங்க வந்து நீங்க பேசுங்க. இங்கதான் நாங்க தான் மியூட் பண்ணோம்ல. சோ நீங்க அதனால உங்க ஸ்பேஸ்ல போய் பேசிக்கங்க. உங்களுக்கு தான் பொறுமை கிடையாது நான் பேசி முடியறதுக்கும். குறுக்க பண்றீங்க. அதுதான் சாம், நீங்க பேசி முடிக்கிற அளவுக்கு நான் பேசி முடியற அளவுக்கு பொறுமையா இருந்து கேட்டுட்டு நீங்க பேசுறதுனா நிச்சயமா நீங்க பண்றீங்க. நீங்க இன்டர் பண்றீங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல, நீங்க பேக் பண்ணிட்டு ஸ்பேஸ் நடத்துறப்ப நாங்க ஸ்பேஸ் போட்டு மியூட் போடுறது தப்பு இல்ல ப்ரோ. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல பேசும்போது இல்ல நான் கோர்ஸ்ல இருக்கேன்னா ஒருத்தங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணா இது அன்வான்டட். ஒரே நிமிஷம். ஒருத்தங்க பேசும்போது வந்து இன்டரப்ட் பண்ணா மியூட் பண்ண தான் செய்வாங்க. நீங்க இன்டரப்ட் பண்ணாம நீங்க முழுசா பேசி முடிச்ச பிறகு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸ் நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா பேச வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து என்ன கண்டென்ட்னே புரியாம, என்ன கண்டென்ட் வந்து கேள்வி கேட்டு பதில் தெரியாம ரசிகனையே இவ்வளவு நேரம் நாங்க பேச விட்டோம், 3 மணி நேரம். அப்படி இருக்கும்போது சாம்வேல பேச வருவது எங்களுக்கு சிக்கல் கிடையாது. 3 மணி நேரம் கேட்ட கேள்வி பதில் இல்லாம சுத்தல்ல விட்டு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாரு. அதனால சாம் இன்டரப்ட் பண்ணாம நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சாம் பேசுனீங்கன்னா இதுதான் என்ன கண்டென்ட் பேசுறோமோ கண்டென்ட்ல இருந்து நகர்ந்து போயிட்டு பேசுறீங்க. நான் பேசுற பிறகு அதுல சிக்கல் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா சாம் பேசலாம்.
ஓகே. இப்போ ரஞ்சித் குறுக்க வந்தார் பாத்தீங்களா, அன்வான்டா வந்தார் பாத்தீங்களா, அதுதான் நடந்துச்சு. இல்ல நீங்க எப்படி குறுக்க வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அவர் காமிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி குறுக்க வராதீங்க சாம்னு சொல்லி அவர் கண்டிக்கிறாரு. இந்த ஸ்பேஸ்ல அந்த உரிமை அவருக்கு இருக்கு. நீங்க குறுக்க வராதீங்க சாம். சேமையா உங்க நண்பன் சொல்லி கொடுக்கலையா குறுக்க வந்து பேசக்கூடாதுன்னு? இவ்வளவு நேரம் நண்பன் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்தாரு, உங்களுக்கு எடுக்காம போயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாப்ல. குறுக்க பேசாதீங்க ப்ரோ. பேசி முடிய வரைக்கும் சாம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சாம் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவார் நான் நம்புறேன். சோ அதனால கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு சாம் கிட்ட. கொஞ்சம் அதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சாம். அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அவரு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்பேஸ்ல வந்து இவ்வளவு நேரமா நடந்தது இந்த கண்டென்ட். ஸோ குறுக்க வந்து அவர் பேசி அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ல என்ன கண்டென்ட் கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் பதில் சொல்லாம நீங்க அந்த 2 நாளுக்கு முன்னாடி பேசுனீங்களே அப்படின்னு நான் அவர் வந்து சொன்னாரு, கடைசி வரைக்கும் ப்ரூஃப் கொடுக்காம. ஸோ இந்த ஸ்பேஸ்ல சுத்தி அவரு இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. இப்போ ஒருத்தர் பேச வரும்போது மாட்டிக்கிட்டாரு. இல்ல ஒருத்தர் பேச வரும்போது திரும்ப குறுக்க வந்து பேசுறது இருக்குல்ல, இங்க சிக்கலே அதுதான். நான் இவ்வளவு நேரம் நிதானமா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி குறுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது என்னன்றது தெளிவா நீங்க வந்து கண்டென்ட் பேசணும். பேசி முடிச்ச பிறகு பொறுமையா நிதானமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பதில் பேசணும். எதுவுமே இல்லாம குறுக்க வந்து பேசிட்டு என்ன பேச விடல, இது பேர் மாத்தி பேசுறீங்க, நீங்க நரேட்டிவ் மாத்துறீங்க, இப்படி எல்லாம் பேசுறது வந்து அது நல்லா இல்ல. நீங்க சொன்ன மாதிரி 9 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு நீங்க தனியா பேசிங்க, எந்த விதமான சிக்கலும் கிடையாது. நரேட்டிவ் நீங்க செட் பண்ணிக்கங்க. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. எனக்கு லிசனர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன கண்டென்ட்னு தெரியாம சிவாவே ஸ்பீக்கர்ல இருக்காரு. சோ அவர்கிட்ட சொல்லணுன்றதுனால தான் எனக்கு கண்டென்ட் முழுசா நான் என்ன கண்டென்ட் நான் சொன்னேன். சிவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா என்ன கண்டென்ட் சொல்லிட்டு? அவ்வளவுதான் சிவா. புரியுது. எனக்கு தேவையில்லாம அட்டாக் பண்ணாரு. அந்த அட்டாக் பண்ணதுனால அவரை நான் வந்து ஸ்பேஸ்ல நான் கூப்பிட்டேன், வாங்க பேசுங்க அப்படின்னு. ஐயா எனக்கும் புரியலையா, கொஞ்சம் சொல்லுங்கய்யா. யாராச்சும் இப்பதான் வந்தேன் நானு. என் நண்பனை யாரும் அடிச்சு துரத்திருக்கீங்க. அப்துல் அத கேக்குற பொறுமை உனக்கு இருக்கலாம். இனி இந்த பாடி தாங்காதுப்பா. நானும் கிடையாது, இங்க இருக்கிற இல்ல 2 வரியில சொல்றேன். அதாவது அவர் வந்து உள்ள வந்து என்ன பத்தி பேசாதீங்கன்னு ரசிகன் இவ்வளவு நேரம் வந்து 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தார்ல. அப்படி பேசிட்டு இருந்த ரசிகன் வந்து என்ன வந்து என் பேரை போட்டு டேக் பண்ணிட்டாரு. அது அவருக்கு அந்த சொன்ன ரசிகன், அந்த நாகரிகம் தெரிஞ்ச ரசிகனுக்கு வந்து என்ன இந்த மாதிரி டேக் பண்ணணும்னு வந்து அந்த நாகரிகம் தெரியாம போயிடுச்சு. அதை டேக் பண்ணதுனால தான் அவர் டேக் பண்ணதுனால அவர்கிட்ட இந்த வாங்க ஸ்பேஸ் வாங்க, இங்க பேசி நம்ம வந்து என்னன்றதை தெளிவுபடுத்திக்கலாம்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேள்வி முன் வச்சேன். என்னோட அனுமதி இல்லாம என்ன டேக் பண்ணாரு. ஸோ அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்துல் மேட்டர் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நீங்க நார்மலா நம்ம கேட்டு அவனை வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, யாரும் பேர் இழுத்தாங்களோ அவங்க பேர் தெரிஞ்சுதான் இந்த மென்ஷன் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். எதுக்கு இவ்வளவு நேரம் அவனை இழுத்துருக்கோம் நம்ம? அது நம்ம டைம் தான் வேஸ்ட். அவ்வளவு தூரம் போயிருச்சு ப்ரோ. அதை நான் ஃபர்ஸ்டே கேட்டேன் ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க கொடுக்கல, விஜய் ப்ரோ கொடுக்கல. இல்லைன்னா அவர் அப்ப பேசிட்டு இருந்தப்பே வந்து கேட்டிருப்பேன். ப்ரோ நான் கேட்கிறப்ப நீங்க சவுத்து கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம். செவுத்து கிட்ட பேசினா பதில் வருமா? எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் நீங்க செவுத்து கிட்ட பேசிட்டு நானும் கீழே இருந்து அதை கேட்டே இருக்கேன். நீங்களும் பதில் பார்த்துட்டு நானும் பதில கடை வரல. அப்பதான் சவுடுன்னு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சவுத்து கிட்ட பேசுறது. அத நீ இருந்தாலும் என் நண்பனை நீங்க வந்து வெளியே அனுப்பியிருக்கீங்க. நான் கண்டிப்பா இதை நான் வன்மையா ஒரு ஸ்பேஸ் போடுவேன் நைட்டு. உங்க எல்லாரையும் போடுவேன். ஆமா ஆமா, நண்பனுக்கு நீ கான்டெஸ்ட் ஒரே ஒரு கான்டெஸ்ட் தான் அப்துல். கைய பிடிச்சிருத்தியா? அதுதான் கதை. சரியா? அதுதான் வந்து இல்ல, நான் வந்து ஸ்பேஸ்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். எஸ்ஆர்ஹெச்சா என்ன மேட்ச் என்னதுன்னே தெரியல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் கீழே இருந்து. எனக்கு ஒரு செகண்ட் மட்டும் குழம்பிருச்சு. சொல்லல, சும்மா இருடா அந்த மாதிரி தான். அப்துல் பண்ணிட்டே இருக்காரு. அப்துல் பேசவே விட மாட்டேங்கிற. அப்துல் பண்ணிட்டே இருக்கு எல்லாரையுமே. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் விஜய், நீங்க பேசுங்க. விஜய் ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன். விஜய் டிராவிட் ஹோஸ்ட் கிட்ட ஒரு சின்ன சஜஷன் மட்டும். அண்ட் தென் அவருக்கான நான் என் சைட்ல இருந்து அவர் கூட வைக்கிற கண்டனம் அதுதான். ஏன்னா ஒருத்தருங்க வந்து 1-to-1 பேசிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த ஸ்பேஸ் வந்து இல்லைங்க இது தப்பா போகுதுன்னா அந்த ஸ்பீக்கர்ஸை மியூட் பண்ணி இல்ல அவங்கள ஸ்கோர்ஸ்ல இருந்து கூட ரிமூவ் பண்ணிட்டு இல்லைங்க இது தப்பா போகுது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அவருக்கு இந்த ஸ்பீக்கர் பேசட்டும், நீங்க பேசுறதை வந்து லிசனரால கேட்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேசணும். அதை தாண்டி வந்து திரும்பவும் நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்றதுனால இன்னொரு நபரை வந்து நம்ம தப்பா பேசுறது அது தப்பு. ஸோ அது விஜய் இந்த ஸ்பேஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிற ஒரு பாடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இது உங்களுக்கு நான் இது வந்து இது கண்டனமா நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு அந்த டைம்ல பிடிக்கல, நீங்க அதை பேசாதீங்க. நான் வந்து அதனால தான் சொன்னேன், ஏன் ஸ்பீக்கர் எல்லாரும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இவங்க எல்லாரும் குறுக்க வராங்க, அது எனக்கு புரியுது.
அது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, என் மேல அன்பு இருக்கு அன்பு எல்லாம் தாண்டி இவங்க வந்து அவர் பேசுறது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் உள்ள வராங்க. மத்தபடி வேற எதனாலயும் அவங்க உள்ள வரல. அவங்க உள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்னா இவர் தப்பா பேசிட்டு இருக்காரு, பாயிண்ட் தப்பு தப்பா போகுதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேவே இதை பேசிக்குவாரு, சேவை சமாளிச்சிடுவாருன்னு. ஆனா அவர் கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் பதில் சொல்ல, அதனால எல்லாருமே ட்ரிகர் ஆகி உள்ள வந்தாங்க. இவர் பதில் கொடுக்க மாட்டாரு, சுத்தி சுத்தி சுத்த விட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பதிலே இல்ல ப்ரோ, மார்க்கிங் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு உங்களை. நீங்க பேசுறீங்க பேச இன்னொன்னு, நீங்க 4 பேர் ஒன்று சரி 4 பேர் சரி சொன்னீங்களா, அது நான் காரணம் விளக்க மட்டும் கொடுத்துறேன் ஓகேவா. இங்க இருக்க எல்லாருக்கும் ஸ்பீக்கர் இருக்கு, எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ரசிகன் சண்டை போட்டுருக்காங்க ஓகேவா. அப்படின்றப்ப மேல ஸ்பீக்கர் வரப்ப எல்லாருமே ரசிகனை கேள்வி கேட்கலாம் செய்வாங்க ஓகேவா. மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருக்கும் நோண்டி இருக்காப்புல, எல்லாரும் அடிச்சிருக்காப்புல, எல்லாரையும் பிளாக் பண்ணிருக்காங்க. முடிச்சிருந்தா எல்லாரையும் நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, ஐ மீன் உங்களை பிளாக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிருக்கீங்க, எல்லாரும் சண்டை போட்டுருக்கீங்க. சண்டை போடுறப்ப நீங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க இதே ஸ்பேஸ்ல பேசல, ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசுறீங்கன்னா உங்ககிட்ட வந்து எல்லாரும் வந்து எதிர்மறை, ஐ மீன் உங்க கிட்ட கருத்து எதிராக விட்டுச்சு, அவங்களாம் வந்து மேல பேசதான் செய்வாங்க. பேசுறவங்களை வந்து நீ வந்து அவனுக்கு சொம்ப அடிக்கிற, இவனுக்கு நீ அது 4 பேர் சேர்த்துக்கிறியா அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப நாளைக்கா நாங்க சௌந்தர்யா பேச பண்ணோம்னா எல்லாரும் பேசுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ரஞ்சித். ஆக்சுவலா இங்க நடந்த விஷயத்துக்கும் என்னோட டாபிக் வந்து சம்பந்தமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு தனிப்பட்ட விதத்துல நடந்த விஷயம் ஓகேவா. அது தேவையில்லாம வந்து இன்வால்வ் பண்ணி அதை ஒரு விஷயத்த வந்து பேசணுன்றது அவசியமே இல்லை. இது நான் கிளாரிட்டி எங்க கொடுக்கணுமோ கொடுத்து பேசி முடிச்சாச்சு. அதெல்லாம் முடிஞ்ச விஷயத்த திரும்பி நீங்க உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது அதை எடுத்து வந்து பேசுறது எனக்கு வந்து என்னோட இல்ல நான் ஜென்ரலா எல்லாருக்கும் இது வந்து நான் ஆசன் ஸ்பேஸ்ல தான் பேசினேன். ஏன்னா வந்து அது மாதிரிதான் ஒரு ஸ்பேஸ்ல அவங்க பேசினதால நானும் ஒரு ஸ்பேஸ்ல இப்படி பேச முடியும்ன்றது காட்டுறதுக்காக தான் பேசினே தவிர மத்தபடி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதால அது ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும்ன்றதை நான் கொடுத்துட்டு அப்புறமா அவங்க தேவையில்லாம புல் பண்ணாங்கன்றதால தான் நான் அது பேசினேன். எனக்கும் இருங்க ஃபேண்டம் சொல்லி நீங்க குறிப்பிட்டீங்க. ஆக்சுவலா நான் ஷோ முடிச்சிட்டு அப்புறம் எந்த ஃபேண்டமும் கிடையாது. அதனாலதான் வந்து யாரா இருந்தாலும் எதா இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு போங்கன்றதுக்காக பேசுறேன். அவங்க ஃபேண்டம்ல இருந்து யாருமே இல்லைன்னு சொன்னாரு ப்ரோ. நான் அதுக்காக ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க, நாங்க உங்களை பத்தி பேசலங்கிறதுனாலதான் சொன்னோம். தவிர நீங்க இந்த மாதிரி வேற எதுவுமே உங்க டாபிக் நாங்க பர்சனல் டாபிக் எதுவுமே நான் எடுக்கல ப்ரோ. இல்லங்க அது முடிஞ்சிட்ட அப்புறம் அதுல இருந்து வந்துட்டதால எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. இது தனிப்பட்ட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஃபேண்டமுக்குள்ள நான் வரமாட்டேன்றதால தான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, அவர் ஒரு நியூட்ரலான ஒரு ஆளை கேட்டாரு ப்ரோ. கிளாரிட்டி கொடுத்துறேன். புரியுது ப்ரோ. நாங்க இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்துட்டு வர வேணாம். இது என்னோட ரெக்வெஸ்ட் வேற ஏதாவது. புரியுது. அண்ட் இது வந்து எனக்கு நடந்த விஷயத்த வந்து நான் கேட்கணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரிங்க நிச்சயமா இல்ல அது சொல்லுங்க. இந்த அன்னியான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா ப்ரோ, அவங்க ரொம்ப நேரம் முன்னாடில இருந்தே கை தூக்கிட்டு இருந்தாங்க. அவளை முன்னாடி அப்புறம் ஸ்பீக்கர்ல இருந்து மாத்தி விட்டோம் லிசனருக்கு. அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க ப்ரோ. அவங்க ஏதோ அவங்க சொல்லதான் வந்தாங்க முன்னாடியே. சாரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும். நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா பேசுங்க. அவரு வந்து முத்து பியர்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல்ல, அதை பத்தி தான் அவர்கிட்டயே நான் கேட்கலான்னு இருந்தேன். டிசி சார் வந்து அவருக்கு யாருக்குன்னே தெரியல. ஆக்சுவலா அவர் சவுண்ட் சப்போர்ட்டர்னு தெரியாம சும்மா முத்து சப்போர்ட்டர்னு நினைச்சு காமனா வந்து ட்வீட் போட்டாரு. ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவருக்கு தெரியல டிசி சார் வந்து சவுண்ட் சப்போர்ட்டர்னு. ஸோ அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதை பற்றி தான் அவர்கிட்டே நான் கொஷின் கேட்கலான்னு நினச்சேன். இங்கே ஒரு கேம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் எதுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து அந்த ட்வீட் போட்டிங்கன்னு நானே அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அது சவுண்ட் ஃபேனாக அவர் எனக்கு பதில் சொல்வார்னு நான் நினச்சேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஸ்பீக்கரே நீங்கள் கொடுக்கல. இட்ஸ் ஓகே. அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னா அவர் ஆன்சர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம சைடு வந்து ஈவந்தோ வந்து நான் எங்கள் சைடு வந்து தப்பு இருந்தாலும் அதை வந்து நான் முட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு யார் பண்ணாலும் அது தப்பு தான். ஸோ அது வந்து நான் ஜஸ்டிஃபையும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து சவுண்டுக்கு தான் சப்போர்ட்டை தவிர சவுண்டோட ஃபேண்டம்க்கு வந்து ஃபேன் கிடையாது. நான் சவுண்டுக்கு மட்டும்தான் ஃபேனு. ஸோ அதனால அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நான் ஆமா சாமி போட முடியாது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அதை நான் கொஷின் கேட்குறேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குனால தான் நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பட் அவர் வந்து போயிட்டாரு. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. நீங்க இங்க கேட்டது இங்க உள்ள 300 பேர் கேட்டாங்கல்ல, அதுவே போதும் அவருக்கு. ஓகே. இது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. கேமே முடிஞ்சிருச்சு. இது வந்து முத்து ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த ட்வீட் இருக்கு. ஸோ இது ஒரு நெவர் எண்டிங் மாதிரி அவர் என்ன ட்ரை பண்ண
பண்றதுக்கு அந்த ட்வீட் போட்டார். நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். கேமே முடிஞ்சிருச்சு. ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டு நான் அப்புறம் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து கரெக்ட் இல்லைல்ல. ஸோ இந்த மேல இருக்க ட்வீட்டை ஒரு ட்வீட்டை வச்சு மட்டும் நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டாரான்னு தெரியல, நான் பார்க்கல. பட் இந்த ட்வீட் வச்சு நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போயிட்டார். இட்ஸ் ஓகே. இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க கூப்பிட்டது ரசிகன் என்ன டேக் பண்ணாரு. ஸோ அதனால நான் ரசிகனை கூப்பிட்டு இங்க பேசினேன். ரசிகனுக்காக இதை வந்து திரும்ப நீங்க இது ஒரு ஃபேண்டம் ஃபைட்டா இல்ல அந்த மாதிரி மாத்த யாராவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அஜெண்டாவை தான் அப்புறம் கேள்வி கேட்கறதா வரும். அதை நான் பண்ண விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரசிகன் ஏதாவது ஒன்று பண்றாரு, திரும்ப நீங்க போயிட்டு அதுல யாரும் திரும்ப போய் கமெண்ட்டோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரசிகன் என்ன கேட்டாரு, நான் திரும்ப ரசிகனுக்கு எங்க ஸ்பேஸ்ல கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். ரசிகன் பேசிட்டாரு. அவர் பேசினது கடைசி வரைக்கும் இந்த ஸ்பேஸ்க்கான மரியாதை கொடுக்கல. பல பேரை வந்து அவமதிச்சாரு. கோஸ்ட் கொடுத்தப்போ ஆலனை தூக்கி வெளியே போட்டாரு. ஏன்னா ஆலனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஹோஸ்ட்டுக்கும் சரி இல்லை எனக்கும் சரி இங்க இருக்க நபர்களுக்கும் சரி. ஏன்னா ஆலன் வந்து ரசிகன்ட்ட பேசினது வந்து விஜய் கிட்ட. அப்ப பேசும்போது ஆலனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் வந்து மியூட் ஆகுது. அவர் கோஸ்ட் கொடுத்து இவரை ரசிகன் உட்கார வைக்கிறேன்னா இந்த டிபேட்க்கு அவங்க உங்களை கூப்பிட்டு கோஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்குன்னா, ஓகே ஆலன் பேசுறாருன்னா என்ன சொல்லணும்னா, ஆலன் இல்ல நீங்க பேசாதீங்கன்னு வந்து ஆலனை வந்து சொல்லணும். இல்லைன்னா மியூட்ல இருக்க ஆலன் சொல்லணும். ரெண்டாவது ஆலன் வந்து இந்த டிபேட்குள்ளே வரல. இது வேணா இது நல்லா இல்லைன்னு சொல்லி கீழ இருந்து 300 பேர்ல பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கும்போது மேல ஸ்பீக்கர் வாங்கி பேச வந்த நபர் அவரை நீங்க வந்து கீழே ஸ்பீக்கர்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உங்க இந்த கோஸ்ட் தகுதி இழந்துடுறீங்க. உங்க டிபேட்டுக்கான தகுதியை நீங்க எழுந்துட்டீங்க. நீங்க பேசணும்னா நிதானமா பொறுமையா நீங்க ஸ்பீக்கர்ல இருந்தும் பேசியிருக்கலாம். உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்து நீங்க சொன்னது எல்லாமே இந்த ஸ்பேஸ் வந்து இயங்குச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அதனால எனக்கும் ரசிகனுக்கும் நான் ரசிகன் போட்ட ட்வீட்டுக்காக மட்டும்தான் ரசிகனை கூப்பிட்டு நான் பேசினேன். இதற்கிடையில போயிட்டு நீங்க வந்து உள்ள புகுந்து நீங்க ஒரு வேலைகள் வந்து பல பேர் வந்து ஃபேண்டம்ன்ற பேர்ல வந்து நீங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலான சிக்கல் இருக்குன்னா இல்ல உங்களை சொல்லல ஆன்யா, உங்களை சொல்ல நான் இங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி பர்சனலான வன்மத்தை வந்து கக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ரசிகனால பேச முடியலன்னா ரசிகன் பேச முடியாம போட்டோம். இல்ல ரசிகன் இன்வைட் பண்ணி கூப்பிட்டாருன்னா அந்த 9 மணி ஸ்பேஸ்ல நான் கலந்துக்கிறேன் சிவா தலைமையில. நான் அதில் கூட பேசிக்கிறேன். எனக்கு வந்து சிக்கல் கிடையாது. எனக்கு கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே கொடுக்கல. போய் ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கும் அந்த ப்ரூஃபுக்கும் பதில் இல்லை. பொய்யான அக்யூசேஷன் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தாரு. ரெண்டாவது அந்த ஸ்பேஸ்க்கான மரியாதையும் கொடுக்காதனால தான் அவரை தூக்கி வெளியே கிடாசினது. அதனால யாராவது போய் நீங்க வந்து ரசிகனுக்கு பண்ற விஷயங்கள்ல ஆதரவாவோ நீங்க போய் கீழே எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேண்டம் ஃபைட்டா பாறதுக்கான முயற்சிகள் அது நடந்துரும். அது பண்ணாம தவிர்த்துங்க எல்லாரும். அதை மட்டும் தான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ட்வீட்டை வச்சு மட்டுமே ஒரு சவுண்ட் ஃபேனா வந்து அவர்கிட்ட ஒரு சவுண்ட் ஃபேனா வந்து ஒரு நான் கொஷின் கேட்கணும்னு நினைச்சேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வந்து என்ன மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சில பேர் இப்படி பண்றதுனால அது மொத்த பேரையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து இவங்க வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வந்து மறந்துட்டு போயிடுவாங்க. இது வந்து கெட்ட பேர் வந்து சவுண்டுக்கு தான். பிகாஸ் வந்து அவங்க ஃபேன் பண்ணாங்கன்னு தான் கடைசி வரைக்குமே இருக்குமே தவிர அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு யார் பண்ணாங்களோ அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து சவுண்டோட வெல்விஷராக நினச்சி தான் இந்த ஒரு இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் சவுண்டை மட்டும் அட்டாக் பண்ணாதீங்க. அவ்வளோ யார் உங்களை அட்டாக் பண்ணுறவங்களோ அந்த பர்சனை வந்து கொஷின் பண்ணுங்க. பட் சவுண்டு வந்து இது சவுண்டோட ஃபேன்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஃபேன்ஸ். அப்போ இவர் ஃபேன்னா இப்போ நாங்கள் யாருன்னு நான் யாருன்னு கொஷின் கேட்பேன். நானும் ஃபேன் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து இவங்க கொஷின் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் நீங்கள் கொஷின் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. என்ன டேக் பண்ணி கேட்டதுனால நான் இங்க எனக்கு அவருக்கு 1 to 1 நடந்தது. இது நடுவில் ஃபேண்டமோ இல்லை வந்து அவங்களாம் யாருமே உள்ள வர தேவையில்ல. ஸோ இது 1 to 1 நடந்த விஷயம், அவ்வளவுதான். அவர் பதில் கொடுக்க முடியாம சுத்தில விட்டு போனாரு. ஸோ நடந்த விஷயம் இங்க இவ்வளவுதான். நன்றி அன்யா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கணேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. அப்பல இருந்து ஹேண்ட் பண்ணிடு. எங்க ப்ரோ? ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. இல்ல ப்ரோ, ரசிகன் போட்டதான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்ப பேசலாமா, கரெக்டா இருக்குமான்னு தெரியல. சொல்லுங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான், என் மச்சி தான். என்ன நான் கன்வே பண்ணிடுறேன். இல்ல அவர் சொன்னார்ல நான் எல்லாரும் ஸ்பேஸ்ல என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. அவரு முன்னாடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிக் பாஸ் நடந்துச்சு இல்ல, அதுல எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஸ்பேஸ்ல பேசினாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க பேசுறதுக்கு. அதனால சரி அவங்களை மென்ஷன் பண்ணி ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு போஸ்ட் போட்டேன்.
அப்ப நான் வந்து போஸ்ட் போறேன்னா அதுல மென்ஷன் பண்ணியிருக்கவங்க நான் தான் பொறுப்பு. அவங்கள யார் அக்யூஸ் பண்ணாலும் அது கீழே வந்து ஒருத்தவங்களை பர்டிகுலர் அக்யூஸ் பண்றது எந்த விதத்துல கரெக்ட். இதுக்கே வந்து ரசிகன் ப்ரோ நான் டேகும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்பயும் நான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, தப்பு, கரெக்ட் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாரு. அதுதான் அவர்கிட்ட கேட்கலாம், இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, அப்ப அது பண்ணலாமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஒரு போயிட்டாரு. புரியுது ப்ரோ. ப்ரோ நீங்க கேளுங்க, இதெல்லாம் அவங்க ஃபேண்டம்லாம் கீழே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களே போய் எனக்கு கேள்வி கேட்பாங்க. மச்சிக்கு என்ன மரியாதை போ இருங்க, நான் ரசிகன் கிட்ட நான் அதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். அவன் அப்படிதான்ல, அவர் எனக்கும் அப்படிதான் நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணுவாரு. அது நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அவரே ஃபாலோ பாத்துட்டு இருந்தேன், நடுவு கொஞ்சம் வேற ட்ராக்ல போயிட்டா, அதனால அவரை அன்மியூட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நானும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பேன். புரியுது, இந்த குரூப்ல என் குரூப்ல தான் பேசிட்டு இருக்காரு அவரு, வேணா நான் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மதன் பேசுங்க தானே. மதன் பேச மாட்டானா? ரமேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஹாய் எவ்ரிவன். ஹாய் விஜய், ஹாய் ஜே அப்துல், ஹாய் எவ்ரிவன். ஓகே, ஒரு சின்ன சஜஷன் தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. டாபிக் ஒன்று மேல ஒன்று இருக்கு ஜென்ரலா, ஓகே. பட் ஸ்பேஸ் அப்படின்னு உள்ள வந்தோன்னே யாரோ ஒருத்தர் சண்டை போட்டது அதை பேஸ் பண்ணி அவருக்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 3 மணி நேரம் ஓடிடுது. எவ்வளோ நிறைய பேர் அங்கே வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அது சட்டுன்னு முடிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்க. இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஏன்னா வரிசையா பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரோலேருந்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1 இதுதான் நான் சொல்லணும் மேல வந்தேன் நான் ஆக்சுவலா. தட் இஸ் கப்பு கொடுத்தாச்சு, அது அகைன் ரிப்பீட் டைம்ஸ் கப்பு கொடுத்தாச்சு, குட் பி எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜி வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கப்பை பிடிங்கி இன்னொருத்தர் கொடுக்கவும் முடியாது. ஸோ மேல டாபிக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கைய பாருங்க, ஹாப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணியே இல்லை. ஒருத்தர் 1+1 1:1 அப்படிதான் ஒரு மாதிரி சண்டையா போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாரும் இப்ப முடிச்சாச்சு, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கப்பா. ஐயோ, நீங்க அவங்க திருப்பி நான் ரிப்பீட் லைம் செய்யுங்க. அந்த பிக் கொண்டாட்டத்தை போய் பாருங்க. முத்து சவுண்டை கலாய்க்கிறதும், சவுண்டு முத்துவை கலாய்க்கிறதும், அப்படி கையை முறுக்கிட்டு ஜாலியா பேசுறவங்க எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்தாச்சு. அவங்க ட்ரிப்பு 4 பேர் இங்க போறாங்க, 5 பேர் அங்க போறாங்க. நான் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல தம்பி, டோன்ட் மிஸ்டேக் மீ. சஜஷன், விஜய் நோஸ் மீ, அப்துல் நோஸ் மீ, அண்ட் ஜே கப்பல் ஆஃப் பீப்புள் நோஸ் மீ. அதனால நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு ரைஸே பண்ணாம இருந்தா பரவாயில்ல. எனக்கு 2nd, 3rd, 4th, 5th row வரைக்கும் இதுக்கு நிறைய பேர் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு அடுத்து கொஞ்சம் அப்படியே மாத்திட்டே போனீங்கன்னா நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். வெரி சிம்பிள் லாஜிக் பிரதர். வில் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சொல்ல வராங்கன்னு கிடைக்கும் இல்லையா? அது ஒண்ணு. ஸோ டாபிக் பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரொசீட் பண்றது பெட்டர். ரமேஷ் அண்ணன், இன்னொருத்தவங்க வந்தாதான் 4-5 பேரை வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாரே ப்ரோ, அப்ப நான் எப்படி இன்னொருத்தவங்க வர முடியும்? என்னம்மா இல்ல அத சொல்லல கண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த இப்ப நான் பேர் சொல்ல, இப்ப ஒருத்தர் வந்தாரு, ஸ்பீக்கர் கொடுத்தோம், அவர் கீழே தட்டுதான், அவரை பத்தி பேசுறீங்க, பேச முடியும். அவரை பத்தியே ரொம்ப நேரம் பேசும்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கருத்தை சொல்றவங்களுக்கு கருத்தையே சொல்ல முடியாம போயிடுது இல்லையா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ரமேஷ் ப்ரோ, மேல டாபிக் இருக்குல்ல, விஜய் மேல டாபிக் அதான் புரிய வைக்கதான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கி இருந்தாங்க. ஆனா புரிய வைக்க முடியல சாமி. எப்பா சரி, என்ன ஜென்ரலா சொன்னேன் நான். கொஞ்சம் டக்குன்னு ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ போட்டு அங்க போடுவோம், ஜம்முன்னு இருக்கும். அது ஒரு பொழுதுபோக்கு. எல்லாமே பண்ண வேண்டியதான வாழ்க்கையில. ரெடி ஃபார் ஃபைட்ஸ், எனிபடி வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. ரமேஷ் ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்துச்சு நேமே, இப்பதான் மாறி இருக்கு. முதல்ல நேமே அதுதான், பஞ்சாயத்து தான் அது. சோ அதெல்லாம் நிறைய பேர் ரெகுலரா ஸ்பேஸ்லாம் இருக்காங்கல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட் பா. ஓகே, ப்ரொசீட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஓகே, கண்டிப்பா ரமேஷ், நான் கரெக்டா அதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம். ஏன்னா இந்த வாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி. அப்படி சண்டை போடும் போது யாருக்குமே தடுக்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. 106 நாள் இருக்கும்போது ஃபைட்டை போட்டோமா, கும்மாங்குத்து பட்டனியை திருப்பினோமா, தட்ஸ் ஃபைன். 106 நாள் கான்டெஸ்டன்ஸ், ஃபேண்டம் பேஸ்டு, ஒருத்தர் இண்டிவிஜுவல் எல்லாம் முடிச்சு போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இதுல எப்படி பேருக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, எப்படி பேருக்கு கல்யாணம், இவங்க பிள்ளை வைக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட்டு இருக்க முடியாதுல்ல.
அதுக்கு தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பேசுங்க, ஜாலியா பேசுங்க, நடுவில் ஒரு ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்ல வந்தேன். தட்ஸ் ஆல், நத்திங். ஏன்னா திருப்பியும் நம்ம எல்லாம் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூலை நான் வந்து ரெகுலரா எல்லாரும் தெரிஞ்சவங்கள தான் பாக்குறேன். யாருமே அன்னோன் பீப்புளே இல்ல. couple of people are popular in the medias, couple of people are they having their own followers, எல்லாருமே இருக்காங்களே. ஸோ அப்படியே போங்கப்பா நகர்த்திட்டு. எப்ப அட்வைஸ் போட்டு பூமர் கீமர் என்ன போட்டு தாக்கிறாங்க, அதுக்குள்ள என்ன எவ்வளவு பேர் திட்டுறாங்களோ பின்னாடி. பயமா இருக்கு, வாயவே திறக்க ஸ்பேஸ்ல எல்லாம் போ. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஷேரிங் கண்ணா, வேற நத்திங் மச். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பேசுறீங்களா? எப்படி ப்ரோ பேசிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி சே ப்ரோ போயிட்டாரா? ஆமா அவர்கிட்ட தான் சும்மா கேட்கலான்னு வந்தேன். ரைட், விடுங்க, அவர் இருக்கும்போது பேசினா தான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. பிபிஐ பேசுங்க. வேற எங்கள்கிட்ட கேளுங்க, இதான் பிரச்சனை தான் அவர்கிட்ட கேட்கணும். இல்ல இல்ல சே ப்ரோட்ட வேற இது இல்ல ப்ரோ, இது மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன். நார்மலா போடுற ஸ்பேஸ் போட சொன்னேன். தாட் ப்ராசஸா ஏதாவது போடுவாரு, அதை போட சொல்லலாம்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்லை, சும்மா அதுல வந்து இருந்தா கூட கொஞ்சம் டைம் பாஸ் நல்லாவாது போகும். போடுவார் ப்ரோ, இன்னைக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. அதுதான் சொல்லுவாரு, இக்னோர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்பேசஸ் போட சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள போயிட்டாரு. சரி ஓகே விடுங்க. ரைட், பொன்னிக்கா தூங்கிட்டாங்களா அந்த அக்கா? ஓகே. இல்லப்பா, நான் எங்க இழுத்தேன்? அந்த அக்கா இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்களான்னு தான் கேட்டேன். ஹாய்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன இருக்கு? என்னக்கா இது? ஏதோ ஏக்கா நீங்க வேற? இல்ல மேக்ஸி தானே பேசுறது. ஆமா, நான் தான் பேசுறேன்க்கா. திட்டுறதா இருந்தாலும் நான் நேர்ல வெரி குட். எப்படி பாத்தீங்களா? அப்பெல்லாம் நம்ம நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நம்மளுக்கு ஒண்ணு கண்டென்ட் கிடைக்கலையேன்னு நானே அமைதியா இருந்துட்டேன் தம்பி. நம்ம அப்துல் கண்டென்ட் வச்சு ரெடி பண்ணிடுவா. அவரு தான் இருக்காரு. அவர் இருக்கும் போதுல